நிமிடங்கள் நிற்பதில்லை, பதித்திடுங்கள் உங்கள் நினைவுகளை. கனவுகள் தானாய் ஜெயிப்பதில்லை, பதித்திடுங்கள் உங்கள் அடையாளத்தை. எண்ணங்கள் தானாய் உயிர்ப்பதில்லை, எழுதிடுங்கள் உங்கள் எண்ணங்களை. அச்சிடுங்கள் உங்கள் கனவுகளை வண்ணமயமாக. ஹரிகணன், வடக்கின் அச்சகதாரர். नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय त्रयंबकाय त्रिपुरान्तकाय त्रिकाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः. அலுவல்கள் திணைக்களத்தினுடைய அறநெறி பாடசாலை மாணவர்களுக்கான அந்த பரிசளிப்பு நிகழ்விலே ஒரு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருந்தார். அந்த நிகழ்வு மாலை 2 மணி அளவில் ஆரம்பித்தது. இன்னும் நிகழ்வு நிறைவு பெறவில்லை. ஆனாலும் எங்களுடைய நிகழ்வுக்கு தலைமை ஏற்பதற்கு தான் வழங்கிய அந்த வாக்குறுதிக்கு அணங்க இந்த அரங்குக்கு வருகை தந்திருக்கிறார். அவருக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தமிழ்ச்சங்கத்தினுடைய சார்பிலே தெரிவித்து மகிழ்கின்றோம். பேராசிரியர்களுடைய அந்த சைவ சிந்தனைகளும் இந்து நாகரிகத்துறை சார்ந்த அந்த அறிவும் நம்முடைய மண்ணுக்கு ஆகி நிற்கின்ற இந்த வேளையிலே தமிழ்ச்சங்கத்தினுடைய நிகழ்வொன்றுக்கு அவர் தலைமை தாங்குவது நமக்கெல்லாம் பெருமை. அதுவும் நாவல பெருமானுடைய விழாவுக்கு அவர் தலைமை தாங்குவது நமக்கு பெருமை சேர்க்கிறது என்கின்ற மகிழ்ச்சியோடு அவருடைய தலைமை உரைக்காக அன்பாக அழைக்கின்றோம். எண்ணங்கள் தானாய் உயிர்ப்பதில்லை, எழுதிடுங்கள் உங்கள் எண்ணங்களை. எல்லாம் வல்ல கனவுகளை வண்ணமயமாக. ஹரிகணன், பழம்பொருளுடைய திருவடிகளை மனம் மொழி மிகளினாலே வணங்கிக் கொண்டு யாழ்ப்பாண தமிழ்ச்சங்கம் நடத்துகின்ற இந்த நாவலர் விழாவுக்கு தலைமை தாங்குவதிலே நாம் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் எல்லோருடைய பாதங்களையும் வணங்கி இந்த விழாவிலே பல சான்றோர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். தொடக்க உரை ஆற்றுவதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய யாழ்ப்பாண தமிழ்ச்சங்க தலைவர் பேராசிரியர் டி வேல்நம்பி அவர்களே, இங்கே இந்த விழாவிலே சிறப்புரையாற்றுவதற்காக வருகை தந்திருக்கின்ற எங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தரும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக தலைவர் சமூகத்துறை சிரேஷ்ட பேராசிரியர் நா சண்முகலிங்கன் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற பேராசிரியர் சின்னத்தம்பி அவர்களே, பேராசிரியர் விசாகுரூபன் அவர்களே மற்றும் சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலே சரியாக 4 மணிக்கு வர வேண்டிய நிலையில் இருந்தும் கூட ஒரு அறநெறி விழாவிலே கலந்து கொண்டதன் காரணமாக சில மணித்துளிகள் பிந்தி வந்தோம். அதற்காக உங்களிடம் மன்னிப்பை கேட்டுக்கொண்டு, உண்மையிலே இந்த விழாவிலே நான் கலந்து கொள்வதிலே மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். நல்லிநகர் ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர் 1822 டிசம்பர் 18ஆம் தேதி அவதரித்து
57 ஆண்டுகள் வாழ்ந்து 1879 டிசம்பர் 5ஆம் தேதி கார்த்திகை மாதம் மக நட்சத்திரத்திலே அமரத்துவம் அடைந்தார். அவர் இந்த மண்ணில் அவதரித்து 193 வருடங்கள் ஆகிவிட்டன. அவர் அமரத்துவம் அடைந்து 136 வருடங்கள் சென்றுவிட்டன. இத்தனை ஆண்டுகள் சென்றுவிட்ட நிலையிலும் நாவலருக்கு யாழ்ப்பாணத்தில் மட்டுமன்றி கொழும்பு, மட்டக்களப்பு, திருகோணமலை ஆகிய பல இடங்களிலும் விழா நடைபெறுகின்றது. சிலர் பிறந்த நாளையும், சிலர் இறந்த நாளையும், இன்னும் சிலர் இறந்த திதியையும் கொண்டாடுகின்றனர். இத்தினங்களில் ஊடகங்களில் நாவலரின் நற்பணிகள் பற்றிய கட்டுரைகள் இன்றும் வந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த நன்றி உணர்வு இன்னும் வளர வேண்டும். நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார், பண்பு பாராட்டும் உலகு என்ற வாய்மொழிக்கு ஏற்ப சைவ தமிழ் மக்கள் இந்த பணியை செய்து வருகின்றார்கள். உண்மையிலே உள்ளத்தார் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் என்ற அடிப்படையிலே தான் நாவலர் பெருமகனாருக்கு இந்த நற்றமிழ் பணிகள் நடைபெற்று கொண்டு வருகின்றன. இவர் வாழ்ந்த காலம் 19ஆம் நூற்றாண்டு. இந்த 19ஆம் நூற்றாண்டிலே இந்தியாவிலே மறுமலர்ச்சி ஏற்படுகிறது, தமிழ்நாட்டிலே மறுமலர்ச்சி ஏற்படுகிறது, யாழ்ப்பாணத்திலே மறுமலர்ச்சி ஏற்படுகிறது. இந்தியாவிலே ராஜாராம் மோகன் ராய், தயானந்த சரஸ்வதி, ராமகிருஷ்ண பரமஹம்சர் போன்றவர்களினாலும், மற்றது இலங்கை திருநாட்டிலே குறிப்பாக சிங்கள மக்களிடையே குணானந்த தேரோ, எச்.எஸ். ஒல்போட், அனகாரிக்க தர்மபாலா போன்றவர்களாலும், முஸ்லீம் மக்களிடையே சித்திலப்பை, பிச்சி மரக்காயர், அப்துல் அசீஸ் போன்றவர்களாலும் இந்த மறுமலர்ச்சி ஏற்படுகிறது. அந்த நிலையிலேதான் யாழ்ப்பாணத்திலே 19ஆம் நூற்றாண்டிலே சைவ மறுமலர்ச்சி ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலினாலே ஆரம்பிக்கப்பட்டது. அது வெற்றி கண்டது. உண்மையிலே அவர் வாழ்ந்த அந்த கால சூழ்நிலை ஒரு வகையிலே பண்டிதமணியனுடைய வார்த்தைகளிலே கூறுவதாக இருந்தால், ஆங்கிலேயருடைய காலத்திலே எங்களுடைய சைவ சமயத்திற்கு வந்த வருத்தம் கசவருத்தம் போன்ற உயிரை கொள்ளுகின்ற வருத்தம். அது உட்பகையான வருத்தம். புறப்பகையில் உட்பகை கொள்ளாதது. உண்மையிலே எங்களுடைய ஆறுமுக நாவலருடைய வெற்றிக்கு காரணமாக பண்டிதமணி எவ்வாறு கூறுவார் என்றால், 14 வருடங்கள் கிறிஸ்தவ சூழலே நாவலரை நமக்கு தந்தது. ஆப்பிரிக்க தேசமே காந்தியை மகாத்மா ஆக்கியது. 14 வருட கிறிஸ்தவ சூழல் அமையாதிருந்தால் ஆறுமுக நாவலர் என்றொருவர் யாழ்ப்பாணத்தில் இல்லை என்று பண்டிதமணி சீக்கா கூறுவார். உண்மையிலே நான் நினைத்து பார்க்கிறேன், நாவலரை போல ஒருவர் 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அந்த அறிஞர் போல ஒருவர் இலங்கை திருநாட்டில் சைவ தமிழுக்காக இதுவரை எவரும் பிறக்கவில்லை, இனி எவரும் பிறக்கப் போவதும் இல்லை என்று கூறும் அளவிற்கு நாவலருடைய சைவ பணியும் தமிழ் பணியும் விதந்து நிற்கிறது. தன்னுடைய 57 ஆண்டுகளுக்குள்ளே 39 நூல்களை அவர்கள் பதிப்பித்த நூல்கள் 39 நூல்கள் காணப்படுகின்றன. அவர் தானாக எழுதிய நூல்கள் 26 நூல்கள் காணப்படுகின்றன. உரை எழுதி வெளியிட்ட நூல்கள் 9 நூல்கள் காணப்படுகின்றன. கிட்டத்தட்ட 57 வயதுக்குள்ளே 74 நூல்களை இயற்றிய பெருமை அதாவது தமிழ்நாட்டிலே கூட இப்படி ஒருவரை நாம் காண முடியாது. அந்த வகை அது மட்டுமல்ல, நாவலுடைய சைவ மறுமலர்ச்சி தமிழ் மறுமலர்ச்சி யாழ்ப்பாணத்துக்கு இலங்கைக்கு மட்டும் சொந்தம் இல்லை. இவருடைய சைவ மறுமலர்ச்சியும் தமிழ் மறுமலர்ச்சியும் தமிழகத்திலும் அது வேரூன்றி நிலைத்து நிற்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலே தமிழ்நாட்டிலே கூட இவருடைய காலத்திலே இங்கே என்னென்ன செய்தாரோ அங்கே அதெல்லாம் செய்கிறார். இங்கே பாடசாலை அமைக்கிறார், பிரசங்கம் அமைக்கிறார், கோயில்களை சீர்திருத்தம் செய்யும்படி செய்கிறார். இதெல்லாம் தமிழ்நாட்டிலும் செய்கிறார். இங்கிருந்து காசு கொண்டு போய் அங்கே பாடசாலை நிறுவுகின்றார். ஏனென்றால் இவர் எப்படி வண்ணார் பண்ணை சிவன் கோயிலை மையமாக வைத்து இந்த சைவ பணியையும் தமிழ் பணியையும் செய்தாரோ, அதே போல தமிழ்நாட்டிலே சிதம்பர கோயிலை மையமாக வைத்து தமிழ் பணியையும் சைவ பணியையும் சேர்த்து ஒரு வகையிலே தமிழ்நாட்டை தளமாக எடுத்து யாழ்ப்பாண தமிழர்களையும் யாழ்ப்பாண சைவர்களையும் காக்க அவர் நினைத்திருக்கிறார் என்று எண்ண தோன்றுகின்றது. ஏனென்று கண்டால் ஒரு காலகட்டத்திலே இங்குள்ள சில கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் கூட தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு சைவத்தையும் தமிழையும் காப்பாற்றலாம் என்று எண்ணினார். ஒரு வகையிலே பார்க்கின்ற பொழுது 1400 ஆண்டுகளுக்கு முன்னர்
நாயன்மார்கள் தோன்றி சைவத்தையும் தமிழகத்தையும் எப்படி காப்பாற்றினார்களோ அதே போலதான் 19ஆம் நூற்றாண்டிலே அந்த வழித்தடத்திலே ஆறுமுகநாதர் வந்திருக்கின்றார் என்பதை நாங்கள் இங்கே கவனிக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு வகையிலே பார்க்கின்ற பொழுது இவர் தான் நம்மை பொறுத்த மட்டிலே இந்த சொற்கு பிழையாக இருந்தாலும் கூட யாழ்ப்பாணத்திலே சைவ தமிழுக்கு கிடைத்த முதல் தமிழ் பேராசிரியராக நாம் இவரை கருதலாம். 1847ஆம் ஆண்டு மார்கழி மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று யாழ்ப்பாணர் வண்ணார் பண்ணை சிவன் கோயிலிலே இவர் ஆற்றிய அந்த பேருரை, அந்த விரிவுரைக்கு பங்கு பற்றியவர்கள், அந்த விரிவுரையிலே இருந்து அந்த புள்ளி, அதாவது அவர் சொல்லுகின்ற அந்த கருத்துக்களை எல்லாம் குறிப்பிடுத்தவர்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது சாகும் வரையும் சாவதற்கு ஒரு வருடம் அந்த வருடமே 1779 சுந்தரமூர்த்தி நாயனாருடைய குருபூசை நடைபெறுகின்ற தினத்திலே கூட அவர் ஆற்றிய விரிவுரை ஆற்றுகின்ற பொழுது கூட அங்கே குறிப்பிடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு வகையிலே தமிழுக்கும் சைவத்திற்கும் கிடைத்த ஒரு தலை சிறந்த விரிவுரையாளராக, பேராசிரியராக, பெரும் பேராசிரியராக நாவலரை நாம் நினைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் இந்த அவருடைய பிரசங்க மரபு, கந்தபுராண படன மரபு வேறு எங்கும் காண முடியாத அந்த நிலையை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. நான் தஞ்சாவூரிலே இருந்த பொழுது என்னுடைய அயலிலே இருந்த ஒரு இலக்கிய கலாநிதி இங்கே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே அவருக்கு கலாநிதி பட்டம் வழங்கினார்கள். அவருடைய வீட்டிலே, அவருடைய பூசி அறையிலே ஒவ்வொரு நாளும் வைத்து பூசிக்கக்கூடிய நூல்களாக இருந்தவை ஆறுமுகநாவலுடைய நூல்களே என்பதை நான் ஆணித்தரமாக கூற விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, இந்த நாவலரை பற்றி என்ன ஆராய்ச்சிகள் நடைபெற்றிருக்கின்றன என்பதை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே நான் கூட வெட்கப்படுகின்றேன். இவ்வளவு பெரிய மகத்தான பல நிலைகளிலும் பணி செய்த அந்த நாவல பெருமானை பற்றி கிட்டத்தட்ட எத்தனையோ கலாநிதி ஆய்வுகள் செய்யலாம், எத்தனையோ எம்பில் முது தத்துவமானி ஆய்வுகள் செய்யலாம். ஆனால் பல்கலைக்கழகங்களிலே இன்னும் இந்த பணி இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆய்வு செய்ய வேண்டிய மாணவர்கள் இந்த தலையங்களை தேர்ந்தெடுத்து சமய தத்துவ நோக்கிலே, இலக்கிய நோக்கிலே, உரை நோக்கிலே, பதிப்பு நோக்கிலே, ஒவ்வொரு நூலையும் பற்றி அவருடைய உரைநடை, வசன நடை நோக்கிலே, மொழி நடை நோக்கிலே கூட ஆய்வுகள் செய்வதற்கான களங்கள் காணப்படுகின்றன. அவருடைய சமுதாய தத்துவ நோக்கு தனித்துவமான வகையிலே ஆராயப்பட வேண்டிய தேவையை எல்லாம் நாம் கணித்து பார்க்கிற பொழுது காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே இவருடைய கல்வி பணி மிக உயர்ந்து நிற்கிறது. 1848ஆம் ஆண்டு தொடக்கம் இவருடைய பணிகள் ஆரம்பிக்கின்ற அந்த தன்மையை எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது உண்மையிலே அவர் கடைசியாக சொல்கின்ற வார்த்தைகள் மிகவும் கவலையாக இருக்கும். எனக்கு இவ்வளவு காலமும் நான் பணி செய்திருக்கிறேன், எனக்கு எதிரிகளாக இருக்கின்றவர்கள், என்னை போற்றாமல் இருக்கின்றவர்கள், என்னோடு நிற்கின்றவர்கள் தான் என்று வேதனைப்படுகிறார். எனக்கு புறசமயத்தவராலே எந்த துன்பமும் இல்லை, எனக்கு பக்கத்திலே இருக்கிறவர்கள் தான் என்னை படுகொலையிலே தள்ளுகிறார்கள், தள்ள முயற்சிக்கிறார்கள், எனக்கு கெடுதி செய்கிறார்கள் என்று ஆற்றாமையோடு அழுகின்ற அந்த நிலையெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது எதுவாக இருந்தாலும் நாவலருக்குரிய மதிப்பும் மரியாதையும் எங்களுடைய நாட்டிலே தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வருகின்றது என்பதை நாம் மறக்க முடியாது. அவர்களுக்கு சிலை வைத்திருக்கிறோம், விழாக்கள் கொண்டாடுகிறோம், பிறந்த நாள் கொண்டாடுகிறோம், முத்திரை அடித்து வெளியிட்டிருக்கிறோம், கலாச்சார மண்டபங்கள் இங்கே நிறுவியிருக்கிறார்கள். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது உண்மையிலே நல்லநகர் ஆறுமுக நாவலர் பிறந்திலரேல் சொல்லு தமிழங்கே சுருதி எங்கே என்றெல்லாம் சீவை தாமோதரம் பிள்ளை அவர்கள் தன்னுடைய பாடல்களிலே படிப்பதை எல்லாம் பார்க்கின்ற பொழுது உண்மையிலே நாவலருடைய வரலாறு தான் யாழ்ப்பாணத்து சைவத்தமிழுடைய வரலாறு. 19ஆம் நூற்றாண்டு சைவத்தமிழுடைய வரலாற்றை எழுதுகின்றவர்களுக்கு நாவலுடைய வாழ்க்கை வரலாறு தான் அந்த சைவத்தமிழுடைய வரலாறாக இருக்கும். அவருடைய கனவை பற்றி எங்கள் மதிப்புக்குரிய பேராசிரியர் அவர்கள் துணைவேந்தர் அவர்கள் பேசுவதற்கு இருக்கிறார்கள். உண்மையிலே நான் நினைக்கிறேன் அவருடைய 2 கண்கள் சைவமும் தமிழும், அவருடைய 2 கண்கள் சிவாகமும் திருமுறைகளும், சிவாகமங்களும் திருமுறைகளும் கண்ணாக போற்றி அந்த நாவலர் பெருமான் ஒரு கனவாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே
மாசி மாதத்திலே நடைபெறுகின்ற சிவாகமங்களும் திருமுறைகளும் என்ற அனைத்துலக சைவ மகாநாடு இடம்பெற இருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு சொல்லி அவருடைய அந்த கனவும் இன்னும் மேன்மேலும் பெருக வேண்டும், அதற்கு நாங்கள் எல்லாம் ஒத்துழைப்போம் என்பதை சொல்லி, உண்மையிலே யாழ்ப்பாண தமிழ்ச்சங்கத்தினுடைய பணி மகத்தானது. குறுகிய காலத்திலே அவர்கள் பிறந்த உடனேயே எழுந்து நடந்து ஓடத் தொடங்கி விட்டார்கள், பறக்கத் தொடங்கி விட்டார்கள். உண்மையில இந்த யாழ்ப்பாண தமிழ்ச்சங்கத்தினுடைய அந்த அந்த சிறப்பு மேன்மேலும் உயர வேண்டும். அதற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பிற்கும் மதிப்புக்கும் உரிய எங்களுடைய யாழ்ப்பாண தமிழ்ச்சங்க தலைவர் பேராசிரியர் தி வேல்நம்பி, அதைத் தொடர்ந்து இங்கே வரவேற்புரை சொல்லிய நண்பர்கள், உபதலைவர்கள் மற்றும் எல்லோரும் இணைந்து ஒரு 2016ஆம் ஆண்டு ஒரு எழுச்சி மிக்க சைவ பண்பாட்டு மறுமலர்ச்சியோடு கூடிய பெரு விழாக்கள் இந்த மண்ணிலே நடைபெறுவதாக சற்று மிகவும் ஆழமாகவும் அற்புதமாகவும் நாவல் பெருமானுடைய தமிழியற் பணிகளையும் சமயப் பணிகளையும் விதந்துரைத்து தனக்கே உரித்தான அந்த அவையடங்கும் பாணியிலே அவையை அடக்கி வைத்து ஆற்றிய அந்த உரைக்காக எங்களுடைய பேராசிரியர் வேதநாதன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகள். அவர் சொன்னது போல தமிழ்ச்சங்கம் தன்னுடைய தடத்திலே பல புதிய முயற்சிகளில் தடம் பதிக்க இருக்கின்றது. காலத்தினுடைய தேவை கருதி நம்முடைய மண்ணிலே மிக எழுச்சி மிக்க விழாக்களை கொண்டாடுவதற்கு நாங்கள் திடசங்கப்பம் போல் இருக்கின்றோம். எனவே அந்த விழாக்களுக்கு எல்லாவற்றுக்கும் எம்மோடு இணைந்து எம்மோடு துணை நிற்பவர்கள் நம்முடைய அனுசரணையாளர்கள். அதிலும் குறிப்பாக இந்த பிரதான நிகழ்வுகளை பொறுப்பெடுப்பவர்களுடைய அந்த அனுசரணை தான் நம்மை நிமிரச் செய்கிறது என்கின்ற செய்தியோடு இன்றைக்கு நாம் எல்லாம் இந்த நிகழ்வுகளை முன்னெடுப்பதற்கு நமக்கு உந்து சக்தியாக இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவரும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய முகாமைத்துவ வணிக பீடத்தினுடைய பீடாதிபதியுமான பேராசிரியர் வேல்நம்பி ஐயா அவர்களை ஒரு தொடக்க உரைக்காக அன்போடு அழைக்கின்றோம். அவருடைய நட்புறவோடு பழகும் அந்த உணர்வோடு நாம் இளைஞர்களாகிய நாங்கள் எல்லோரும் இணைந்து நின்று இந்த தமிழியற் பணிகளை முன்னெடுப்பதற்கு ஏதுவாக இருக்கிறது. எனவே அந்த அன்புரிமையோடு அவரை பேராசிரியர் வேல்நம்பி அவர்களை தொடக்க உரைக்காக அன்பாக அழைக்கின்றோம். இன்றைய நிகழ்வினுடைய தலைவரும் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய பேராசிரியர் மாவண்ண வேதநாதன் அவர்களே, இந்த அரிய நிகழ்விலே சிறப்புரையை வழங்குவதற்காக இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தரும் சமூகவியல் துறையினுடைய பேராசிரியருமாகிய பேராசிரியர் நாவண்ணா சண்முகலிங்கன் அவர்களே, அரங்கிலே அமைந்திருக்கின்ற சங்கத்தினுடைய தலைவர்களே, உறுப்பினர்களே, இந்த நிகழ்வை காண்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற பெரியவர்களே, மாணவர்களே, ஆர்வலர்களே, உங்கள் எல்லோருக்கும் எனது அன்பு கலந்த மாலை வணக்கங்கள். யாழ்ப்பாண தமிழ்ச்சங்கம் எங்களுடைய ஆண்டுக்கான அட்டவணைப்படி இன்று இந்த நாவலர் விழாவை உங்கள் முன்னிலையிலே நடாத்தி கொண்டிருக்கின்றது. உண்மையில் இந்த நிகழ்வை நாங்கள் மிகச் சிறப்பாக நடாத்தி தருவோம், அதற்குரிய அனுசரணை முழுவதையும் நாங்களே தனித்து நின்று செய்வோம் என்று தானாகவே முன்வந்து எங்களுக்கு கூறியவர் கரிகணன் அச்சகத்தாருடைய உரிமையாளர் கரிகணன் ராஜ்குமார் அவர்கள். அவருடைய இந்த நல்ல முயற்சி, அவருக்கு நாவலரிலே இருக்கின்ற அளவு கடந்த அந்த ஈடுபாடு அவரை தமிழ்ச்சங்கத்தோடு இணைத்திருக்கின்றது. அவை முதலிலே நான் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியறுதலை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இன்றைய தினம் நாவலரை நினைத்து நாங்கள் ஒரு நாவலர் விழாவிலே கூடியிருக்கின்றோம். இங்கே பேராசிரியர் வேதநாதன் சார் அவர்கள், நான் நினைக்கிறேன் இன்றைய நிகழ்வுக்கு தலைவராக இருப்பதற்கும் நாவலரை பற்றி பல வசனங்களை பேசுவதற்கு மிக பொருத்தமானவர். பல அரிய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்திருக்கின்றார். அதேபோல் நாங்கள் இந்த நிகழ்விலே ஒரு சிறப்புரையை வழமை போல முன்வைப்பது வழக்கம். அவை இந்த ஆண்டு பேராசிரியர் நாவண்ணா சண்முகலிங்கன் அவர்களுடைய சிறப்புரை இடம்பெற வேண்டும் என்று தமிழ்ச்சங்கம் ஏகோபித்த முடிவிலே இருந்தது. உண்மையில் அவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே துணைவேந்தராக இருந்த காலம் மிகவும் ஒரு இக்கட்டான காலகட்டம். மாணவர்கள் எப்படியெல்லாம் சிரமப்பட முடியுமோ அப்படியெல்லாம் சிரமப்பட்டு நிலையிலே வந்து கல்வியை தொடர வேண்டிய ஒரு காலம். அவை அந்த நேரங்களில் எல்லாம் ஆத்மீக உணர்வோடு அந்த பிள்ளைகளினுடைய பிரச்சனைகளை உணர்ந்து எங்களை வழிப்படுத்தி அவர்களை அந்த பல்கலைக்கழகத்திலே கல்வியை தொடர வைத்தவர்.
அவை ஆன்மீகமும் ஆத்மீகமும் மிகவும் நன்றாக இளையோடிய நெஞ்சு கொண்டவர். ஆகவே நாவலர் பெருமானுடைய பல்வேறு விதமான கருணை நிறைந்த பங்களிப்புகளை, சமூக பங்களிப்புகளை பேசுவதற்கு உண்மையில் மிகவும் பொருத்தமானவர். அவர் எப்பொழுதுமே அரங்குக்கு வருவதாக இருந்தால் ஒழுங்குபடுத்தப்பட்ட நல்ல தயார்படுத்தலோடு வருவது அவரிடத்திலே இருக்கக்கூடிய சிறப்பம்சம். ஆகவே நான் என்னுடைய தொடக்க உரையிலே நாவலருக்குள்ளே இறங்கி அதிகம் பேசுவதை நான் தவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆனால் ஒரே ஒரு விடயத்தை சொல்லிக்கொள்ள வேண்டும். இங்கே எங்களுடைய தலைவர் அவர்கள் குறிப்பிட்டது போல 19ஆம் நூற்றாண்டிலே ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்துவதற்கு நாவலர் பெருமான் காரணமாக இருந்திருக்கிறார் என்பது உண்மை. சைவத்தையும் தமிழையும் இரு கண்களாக கருதி கொண்டு அந்த கால சமூகத்தை இந்த வட்டத்துக்குள்ளே இருந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பல பணிகளை முன்னின்று செயற்படுத்தியவர். பலரோடு பல வாதங்களை, பல பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருந்தது. இவை எல்லாவற்றுக்கும் அப்பாலே தமிழிலே இந்த வசன நடையினை அறிமுகப்படுத்தி வசன நடை கைவந்த வல்லாளர் என்ற ஒரு பெருமையை அவருக்கு இருக்கின்றது. அவை இப்பொழுதெல்லாம் எழுத்தாளர்கள் எதை எங்களுடைய சமூகத்துக்கு சொல்ல விரும்புகிறார்களோ அதை அந்த சமூகத்தவர்கள் இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே முன்வைக்க வேண்டும் என்பதுதான் கோட்பாடாக இருக்கின்றது. அதை அந்த காலத்திலே அச்சியந்திரம் இல்லாத காலகட்டத்தில் இந்தியாவில் இருந்து அந்த அச்சியந்திரத்தை கொண்டு வந்து வண்ணார் பண்ணை வைத்து பிரசுரங்களை தயார் செய்து எங்களுடைய சமூகத்தை ஆற்றுப்படுத்திய ஒரு பெரிய வள்ளல். ஆகவே தமிழ் ஆக்க இலக்கிய முயற்சிகளுக்கும் நம் முன்னோர்களது ஆக்க இலக்கியங்களை பதிப்பித்து பதிப்பு துறைக்கும் ஒரு முன்னோடியாக இருந்தவர். அந்த காலகட்டத்திலே தான் சீவை தாமோதரம் பிள்ளை அவர்களுடைய பங்கும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. அவை இது ஏன் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், ஈழத்து தமிழ் இலக்கிய வரலாற்றிலே 19ஆம் நூற்றாண்டு மிக முக்கியமான ஒரு காலகட்டம். அதிலும் சிறப்பாக யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே மிக முக்கியமான காலகட்டம். எஸ் வையாபுரி பிள்ளை அவர்கள் ஒரு தடவை குறிப்பிடுகிற பொழுது 19ஆம் நூற்றாண்டு அது யாழ்ப்பாணத்தர்களுக்கு உரியது என்று அவர் மிகச் சிறப்பாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அவை இந்த அடிப்படையில் சைவத்தையும் தமிழையும் எங்களுடைய மண்ணிலே வளர்ப்பதற்காக பல அரிய பாடுபட்ட நாவலர் பாதிக்கப்பட்ட வறிய நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய வறுமையை போக்குவதற்கும் அந்த வறுமை நிலையிலிருந்து அவர்களை விடுதலை செய்து அவர்களை நல்ல மனநிலையிலே கற்க வைப்பதற்கும் பல அரிய பணிகளை செய்திருக்கின்றார். அதனாலே நாம் ஆறுமுக நாவலரை எப்பொழுதுமே மறந்துவிட முடியாது. அவருடைய பணிகள் நம்மை இன்றும் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது. என்றைக்கும் அவருடைய பணிகளும் படைப்புகளும் நம்மை ஆற்றுப்படுத்தி கொண்டிருக்கும் என்ற அந்த காரணத்தினால் நாங்கள் நாவலர் பெருமானை நினைந்து இந்த ஆண்டு விழாவை ஒரு விழாவாக நாங்கள் தமிழ்ச்சங்கத்தினர் முன்னெடுத்து செயற்படுத்துகின்றார்கள். அவை நாவலரை பற்றிய இந்த வரையறையோடு இது பற்றிய மேலதிகமான உங்களுக்கு தேவையான விளக்கங்களை பேராசிரியர் சண்முகலிங்கம் அவர்கள் உங்களுக்கு தருவார் என்பதனால் நான் அந்த இடத்தை நான் சற்று நீக்கிக் கொள்ள விரும்புகின்றேன். அவை நிறைவாக யாழ்ப்பாணத்து தமிழ்ச்சங்கத்தினுடைய செயற்பாடுகளை நான் நிச்சயமாக இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், 2013ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்து தமிழ்ச்சங்கம் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்ட பொழுது அங்கே பேராசிரியர் சண்முகதாஸ் அவர்கள் தொடக்க தலைவராக இருந்து இந்த குழுவை முன்வைத்தவர்கள். அவை சபை ஏகமனதாக ஏற்றுக்கொண்டது. அவை நான் தலைவராக இந்த பணியை முன்னெடுத்து செயற்படுவதற்காக இங்கே வந்தேன். தமிழ்ச்சங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அங்கத்தவர்களும், குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் மிகவும் உற்சாகத்தோடு தங்களுடைய பங்களிப்பை வழங்கியிருந்தார்கள். அதேபோல் ஒரு நல்ல ஆலோசனை மையம் எங்களுக்கு தேவை என்ற அடிப்படையிலே தமிழ்ச்சங்கத்தினுடைய உபதலைவர்கள், செயலாளர்கள், உப செயலாளர்கள், இங்கே பேராசிரியர் சின்னத்தம்பிசர் அவர்கள் இருக்கிறார்கள், விசாகரூபன் அவர்கள் இருக்கிறார்கள், இப்படி பலர் தங்களுடைய ஆலோசனைகளை அல்லது நாங்கள் செயற்படுகின்ற பொழுது இதிலே இன்ன குறைபாடு இருந்தது, இன்ன நிறைவு இருந்தது என்பதை நேரடியாக எங்களுக்கு முன்வைத்திருந்தார்கள். ஆகவே அது எம்மை செம்மைப்படுத்துவதற்கும் சங்கத்தினுடைய செயற்பாடுகளை சிறப்பாக முன்னெடுப்பதற்கும் நமக்கு ஒத்துதவியாக இருந்தது என்ற வகையிலே அவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை நான் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே சங்கம் குறிப்பாக இளைஞர் யுவதிகளிடத்திலே தமிழ் உணர்வை ஏற்படுத்த வேண்டும். அதனூடாக சங்கத்தின்பால் அவர்களை ஈர்த்து நல்ல ஒரு குடியுரிமையாளனாக,
ஒழுக்கமுள்ள பிரஜையாக அவர்களை இலக்கிய உணர்வோடும் ஆன்மீக உணர்வோடும் மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே செயற்பட்டு பல நிகழ்வுகளை முன்னெடுத்திருந்தது. இதிலே குறிப்பிடக்கூடியது நாங்கள் முக்கியமாக பாரதி விழா. அவை இன்றைக்கு நாங்கள் கடந்த இந்த செயற்குழு காலகட்டத்திலே 3 பாரதி விழாக்களை மிகச் சிறப்பாக நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். அவை இன்று பாரத தேசம் வரை நல்ல ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்கின்றன. அதேபோல் நாங்கள் வள்ளுவர் விழா, இன்றையோடு இந்த நாவலர் விழா, அவை 3 ஒவ்வொரு விழாக்களும் 3 விழாக்கள் நாங்கள் இந்த ஆண்டுதோறும் மிகச் சிறப்பாக முன்னெடுத்து செயற்படுத்தி இருக்கின்றோம். அங்கே பல்வேறு விதமான நிகழ்வுகள் ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தன. அதேபோல் 2013ஆம் ஆண்டு தனிநாயகம் அடிகளாருடைய விழாவை மிகச் சிறப்பாக முன்னெடுக்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்து முன்வந்த பொழுது யாழ் மறை மாவட்டத்தினரும் எங்களோடு இணைந்து செயற்படுவதற்கு முன்வந்தார்கள். அவை மிகச் சிறப்பான ஒரு அடிப்படையிலே சம்பத்திரசியார் கல்லூரியினுடைய கால்கோள் விழாவோடு நெடுந்தீவு வரை நாங்கள் பல இடங்களில் அந்த நிகழ்வுகளை முன்னெடுத்திருந்தோம். அதன் ஓர் அங்கமாக வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய 5 மாவட்டங்களில் உள்ள அனைத்து பாடசாலைகளிலும் ஏக காலத்திலே மாணவர்களுக்கு இடையிலே பேச்சு போட்டி, கவிதை, கட்டுரை, சிறுகதை போன்ற பல்வேறு போட்டிகளை நடத்தி அவர்களுக்கான அந்த பரிசில் வழங்கலும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கைலாசபதி கலையரங்கிலே நடைபெற்றது. அதேபோல் ஓர் அங்கமாக ஆய்வு அரங்கு மிகச் சிறப்பாக நடைபெற்றது. ஆய்வரங்கினுடைய ஒருங்கிணைப்பாளராக பேராசிரியர் விசாகருமன் அவர்கள் செயற்பட்டிருந்தார். அவரோடு இணைந்த குழுவினர்கள் மிகச் சிறப்பாக செயற்பட்டு பல ஆய்வு கட்டுரைகளை முன்னெடுத்து அந்த ஆய்வரங்கம் பல்கலைக்கழகத்திலே நடைபெற்றது. அந்த ஆய்வரங்கத்தினுடைய அந்த வெளியீடு நூல் வடிவமாக அன்றைய தினமே வெளியீடு செய்யப்பட்டிருந்தது. இப்பொழுது அந்த ஆய்வரங்கத்தினுடைய நூலையும் அந்த நூற்றாண்டு விழாவிலே நாங்கள் வெளியீடு செய்த நூற்றாண்டு மலரையும் இலங்கையினுடைய பல பாகங்களிலும் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய தேவைகளுக்காக எங்களிடம் வேண்டி பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நடைமுறையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. காரணம், மிக பயனுள்ள பெறுமதியான ஆக்கங்கள் அதிலே இருக்கின்றன என்பதுதான் உண்மை. ஆகவே இந்த அடிப்படையிலே தான் நாங்கள் இந்த விழாக்களை நடாத்தி கொண்டிருக்கிறோம். இதனை விட இந்த பாடசாலை மாணவர்களை அவர்களுக்கிடையிலே ஒரு இலக்கிய ரசனையையும் உணர்வையும் ஏற்படுத்துவதற்கான பல்வேறு நிகழ்வுகளை நாங்கள் ஒழுங்கமைத்திருக்கின்றோம். ஆகவே வள்ளுவரை மையமாக கொண்ட ஒரு ஆய்வரங்கம் தமிழ்ச்சங்கத்தினால் முன்னெடுத்து செல்லப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த நிகழ்வுகளை முன்னெடுத்து செயற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நிகழ்வுக்கும் இங்கே பார்வையாளர்கள் என்று நாங்கள் இல்லாமல் இதிலே வந்து முழுமையான பயனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு நல்ல முழுமையான ஆதரவை தந்திருக்கின்றீர்கள். விழா தொடங்கும் பொழுது எங்கே கூட்டம் கிடைக்குமா என்ற ஏக்கம் இருந்தாலும் விழா தொடங்கியவுடன் மண்டபம் நிறைகிற அளவுக்கு நீங்கள் எங்களை உற்சாகப்படுத்தியிருக்கிறீர்கள். அவை உங்களுடைய அந்த உணர்வுக்கு நன்றிகள். அவை தொடர்ந்தும் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே வேண்டிக் கொண்டு, ஆகவே இப்பொழுது சங்கத்திலே 40க்கும் மேற்பட்ட ஆயுள் அங்கத்தவர்கள் இருக்கின்றார்கள். 150க்கும் மேற்பட்ட மாணவ அங்கத்தவர்கள், ஆண்டு சந்தாதாரர்கள் இருக்கின்றார்கள். அவை சங்கத்திலே ஏதோ ஒரு வகையிலே இணைந்து கொள்ள விரும்புகின்றவர்கள் அங்கத்துவ படிவத்தினை பெற்று நீங்கள் சங்கத்தினுடைய அங்கத்தவர்களாக இணைந்து கொள்ள முடியும். அதனை நாங்கள் இன்றைக்கும் வரவேற்றுக் கொள்ளுகின்றோம் என்ற செய்தியினையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் இந்த நாவலர் விழாவை முன்னிட்டு முனைவர் மனோன்மணி சண்முகதாஸ் அவர்களால் எழுதப்பட்ட நாவலரை பற்றிய சிறுவர்களுக்கான ஒரு கைநூல், அது உண்மையில் அந்த நூல் தயார் செய்யப்பட்டு குமரன் பதிப்பகத்தினார் வெளியீடு செய்யப்பட்டு பிற நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. அதிலே ஒரு வரையறுக்கப்பட்ட பிரதிகள் மட்டும் எங்களுக்கு இப்பொழுது அவரால் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. உண்மையில் அந்த நூலை நான் நினைக்கிறேன், இங்கே நிறைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்கள் வாசிக்க வேண்டும். வாசிப்பதன் ஊடாக நல்ல ஒரு அறிவினையும் ஆளுமையையும் நல்ல ஒழுக்கத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த அளவுக்கு அந்த நூல் பிரயோசனமாக இருக்கின்றது. அந்த நூல் இந்த அரங்கினுடைய முன்றலிலே உங்களுக்காக விற்பனைக்காக இருக்கின்றது. மிக ஒரு சிறிய பெறுமதியை மட்டும் நீங்கள் செலுத்தி விரும்பியவர்கள் அந்த நூலை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற செய்தியையும் நான் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் ஒரு தடவை இன்றைய நிகழ்விலே இந்த தொடக்க உரையை பேராசிரியர் சண்முலிங்கம் சார் அவர்கள் வழங்குவதற்காக வருகை தந்திருப்பது தமிழ்ச்சங்கத்தினுடைய இந்த நிகழ்வுக்கு
ஒரு வகை பெறுமதியை அதிகரித்திருக்கின்றது. அதற்காக அவருக்கும் என்னுடைய நன்றியதலை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய தொடக்க உரையை நிறைவு செய்து கொள்ளுகின்றேன். நன்றி, வணக்கம். யாழ்ப்பாண தமிழ்ச்சங்கத்தினுடைய நம்முடைய மண்ணிலே பல பேராசிரியர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். சமூகவியல் துறையிலே தனித்துவமிக்க ஒரு பேராசிரியராக, ஒரு சமூக விஞ்ஞானியாக, சமூகத்தினுடைய பிரச்சனைகளை அடையாளப்படுத்துகின்ற அல்லது சமூகத்தினுடைய பிரச்சனைகளுக்காக தன்னால் இயன்ற வடிவங்களில் குரல் கொடுக்க வல்லவர் நம்முடைய பேராசிரியர் சண்முகலிங்கன் ஐயா அவர்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்த காலப்பகுதியிலே மாணவர்கள் எதிர்நோக்கிய அத்தனை பிரச்சனைகளையும் சவால்களையும் தன்னுடைய தலையிலே தாங்கி அவர்களுக்கு ஒரு தந்தை போல் வழிகாட்டிய பெருமைக்குரியவர் பேராசிரியர் சண்முகலிங்கன் ஐயா அவர்கள். இன்றைக்கு நம்முடைய தமிழ்ச்சங்கத்தினுடைய அன்பு அழைப்பு ஏற்று தமிழ்ச்சங்கத்திற்காக நாவலருடைய கனவு என்கின்ற தலைப்பிலே ஒரு நினைவுரையை அல்லது ஒரு சிறப்புரையை ஆற்றுவதற்கு அவர் முன்வந்திருப்பது நமக்கெல்லாம் கிடைத்த வாய்ப்பே. எனவே ஒரு இசையாளனாக, ஒரு இசை விற்பனராக, ஒரு பல்துறை கலைஞராக, எழுத்தாளனாக, ஒரு சமூகவியலாளராக என பல்வேறு பரிமாணங்களை கொண்ட அந்த அறிஞரை, அந்த பெருமகனை அன்போடு தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலே வரவேற்று அவருடைய இந்த வருகைக்காக எங்களுடைய நன்றியை உரைத்து அவருடைய உரைக்காக இந்த அரங்கை நாங்கள் இப்பொழுது திறக்கின்றோம். சண்முகலிங்கன் ஐயா அவர்களுடைய நாவலரின் கனவு என்கின்ற தலைப்பிலான சிறப்புரை இதோ. பிரசங்கமெங்கே ஆத்தன் அறிவெங்கே அறை நாவலர் பெருமானுக்கு முதல் வணக்கம். இந்த அரங்குக்கு தலைமை தாங்குகிற அன்புக்குரிய பேராசிரியர் வேதநாதன் அவர்களே, தொடக்க உரையை நிகழ்த்திய தமிழ்ச் சங்கத்தினுடைய தலைவரும் அன்புக்குரிய பேராசிரியரும் வேல்நம்பி அவர்களே, இந்த விழாவை மங்கள விளக்கேற்றி ஆரம்பித்து வைத்த வடக்கின் அச்சகதாரர், உண்மையிலே வடக்கின் அச்சகதாரர் என்ற அந்த அறிவிப்பு வருகிற பொழுது வடக்கின் முதல் அச்சகதாரர் நாவலர் என்ற அந்த பெருமையும் சேர்ந்து ஒலிக்கிறது. திருமதி ராஜ்குமார் தம்பதிகள் குழந்தைகள், எங்களை வரவேற்ற ஐங்கரன், வாழ்த்து பாடிய சஜீவன், அறிமுக உரையிலே சிறப்பிக்கின்ற அன்புக்குரிய சர்வேஸ்வரா மற்றும் இந்த அரங்கை நிறைத்துள்ள பேராசிரியர் பெருமக்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக நிறைந்திருக்கின்ற குழந்தைகள், உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். நாவலரின் கனவு இன்றைய உரையின் தலைப்பாகும். மின்சார கனவு, லத்திரனியல் கனவு, பேராசை கனவு என்று மிகப்பெரிய கனவு கடலுக்குள் சமூகம் அழுந்திக் கொண்டிருக்கிற ஒரு காலத்திலே நாவலரின் கனவை பற்றி ஏன் பேச புறப்பட்டேன்? இது நாவலர் விழா என்பது ஒரு நியாயமாக இருக்கலாம். இன்றைய உலகத்தினுடைய போக்கை, உலகத்தினுடைய சித்தாந்தங்கள் எங்களுடைய சைவ சித்தாந்தம் அல்ல. எங்களுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர் இருக்கிறார். இப்பொழுதெல்லாம் உலகத்திலே உலகமயமாக்கம் என்று சொல்லுகிறார்கள், பின்னை காலனித்துவம் என்று சொல்லுகிறார்கள். புதிய புதிய விதிகள் எங்களை ஆள புறப்பட்டிருக்கின்றன. இவற்றுக்கு அப்பால் சுதேச நிலையில் எங்களுடைய தேச மட்டங்களிலே மேலாண்மைகள் பல எங்களுக்கான விதிகளை எழுத தலைப்படுகின்றன, எழுதியிருக்கின்றன. இவ்வாறான ஒரு காலகட்டத்திலே தான் எங்களுடைய சுயம் பற்றிய கனவுகளை மீட்டுவது அவசியமாகிறது. நாவலர் பெருமானுடைய மிகப்பெரிய பணியும் அதுவாக இருந்தது. கடந்த காலங்களில் எங்களை மீட்டும், எங்கள் சுயத்தை காக்கும், அடையாளங்களை நிலைநிறுத்தும் சமூக வரலாற்றை மீட்டுவது இந்த உரையின் முக்கியமான நோக்கம். வரலாற்றில் நாங்கள் தோற்றுவிட்டோமா என்ற ஏக்கம் எங்கள் மனங்களிலே குடிகொண்டிருக்கிறது.
இந்த ஏக்கங்களின் மத்தியில் தான் நாவலரின் கனவு பற்றிய ஏக்கமும் கலந்திருக்கிறது. கனவு என்பது நாங்கள் அறிவோம் கால எல்லைகளை கடந்தது. ஒருவருடைய கனவு என்பது கால எல்லைகளை கடந்ததாக இருக்கும். ஆனால் அந்த கனவுகளுக்குள் அவர் காண வேண்டிய இலக்குகள் நிறையவே வந்து போகும். இலக்குகள் என்பது கால வரையறையோடு நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் செய்து முடித்து நிறைவு காணுகின்ற விடயங்கள். இங்கே நாங்கள் பேச இருப்பது இந்த எல்லை கடந்த கனவுகளை பற்றி. இந்த கனவுகள் தலைமுறை தலைமுறையாக கையளிக்கப்பட்டு வரலாம். ஒருவருடைய வாழ்க்கை காலத்திலே அவரால் அடைய முடியாமல் போன கனவுகளாகவும் இருக்கலாம். அல்லது வாழ்நாள் முழுவதும் அவை கனவுகளாகவே இருப்பனவாக இருக்கலாம். இந்த கனவுகளிலே எங்களிலே பலரும் கனவு காணுகிறோம். அது தனி மனித கனவுகள். நாங்கள் துயில் கொள்ளுகின்ற பொழுது எங்களுக்குள் வந்து போகிற கனவுகள் ஒரு வகையானது. ஆனால் இந்த சோஷியல் ட்ரீம்ஸ், சமூக கனவுகள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். இந்த சமூக கனவுகள் சமூகத்தை உருமாற்றம் செய்வதற்கான சிந்தனைகளின் விளைபொருளாக அமைகின்றன. நாவலர் பெருமானுடைய அந்த கனவுகளை பற்றிய இந்த சிந்தனை நாவலர் பெருமான் இந்த சமூகத்தினை உருமாற்றுவதற்கு நினைத்த அந்த விடயங்கள் சார்ந்ததாக அமையும். அதிலே நாவலர் சாதித்தது வேதநாதன் அவர்கள் சொன்னதைப் போல வேதனைப்பட்டது, கலைந்து போன கனவுகள் எல்லாம் வந்து போகும். ஆனாலும் நாவலருடைய இந்த கனவுகள் எல்லாம் இன்றைய எங்கள் ஏக்கங்கள் வரையில் வழிகாட்டக்கூடிய கனவுகளாக இருக்கின்றன. இன்றைய எங்கள் வாழ்வு வரைக்கும் எங்களுக்கு வல்லமை தருகின்ற கனவுகளாக இருக்கின்றன. நாவலருடைய கனவுகள் எத்தகையன? இங்கே நாவலருடைய காலத்தை பற்றி எனக்கு முன்னாலே பேசிய பேராசிரியர்கள் அழகாக சொன்னார்கள். நாவலருடைய கனவுகள் காலம் அவருக்கு அளித்த கடமைகள். காலம் அவருக்கு அளித்த கடமைகள். உங்களுக்கு தெரியும், நாவலருடைய காலம் காலனித்துவ காலம். நாங்கள் குடியேற்ற நாட்டு ஆதிக்கம் என்று தமிழிலே சொல்லுவோம். இந்த காலனித்துவ காலத்திலே சுயமதம், மொழி, சுய கௌரவம் என்பனவற்றினை இழந்து போன சமுதாயத்திற்கு, சுயமதம், சுய மொழி, சுய கௌரவம் என்பவற்றினை இழந்து போன சமுதாயத்திற்கு விழிப்புணர்வு ஊட்டி செல்லும் திசையிலான கனவுகள். வெறுமனே கனவுகளாக இருந்துவிட்டு போன ஒருவருடைய வாழ்வை பற்றி நாங்கள் பேச வேண்டியதில்லை. நாவலர் தான் வாழும் காலத்திலேயே தன்னுடைய கனவுகளை இலக்காக்கி கனவுகளை நனவாக்க தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்து நின்றவர். தான் நாவலருக்குள்ள சிறப்பு. இங்கே சொன்னார்கள், நாம் கண்ட அத்தனை பேரிலும் மேம்பட்டு நிற்கிறார் நாவலர் என்று நாங்கள் போற்றுகிறோமே, இத்தனை காலம் கடந்தும் அவருக்கு விழா எடுக்கிறோமே, அதற்கு பின்னாலே உள்ள விடயம், அவர் வெறுமனே கனவு கண்டுவிட்டு போனவர் அல்ல. அவர் நிறைய கனவுகளை கண்டார். ஆனால் தன்னுடைய காலத்திலே அந்த கனவுகளை நனவாக்குவதற்காக அர்ப்பணிப்போடு உழைத்தார். அதான் நாவலுக்குரிய சிறப்பு. அப்ப நாங்கள் எங்களுடைய இந்த சிறப்புரையிலே நாவலர் காலத்திலான பணிகளின் தனித்துவம் என்ன என்பதை சுருங்க பார்ப்போம். காலம் கடந்து அவை எங்களுக்கு தருகின்ற பயன்கனிகள் என்ன என்பதனை பார்ப்போம். நாவலர் காலத்திலேயே தகர்ந்து போன அல்லது அவரால் நிறைவேற்ற முடியாமல் கவலையோடு கலைந்து போன கனவுகள் எவை என்று பார்ப்போம். இந்நாளில், இன்றைய இந்த காலகட்டத்திலே எங்களுடைய சமுதாயம் மீட்டு காத்து நனவாக்க வேண்டிய தேவையாக உள்ள கனவுகள் என்ன என்பதனை இறுதியிலே நாங்கள் மேலெழுகின்ற கருத்தாக இங்கே நோக்குவோம். நாவலருடைய வரலாறு என்பது ஏற்கனவே இங்கு சொன்னதைப் போல எங்களுடைய சமூக வரலாற்றின் அத்தனை அம்சங்களையும் கூட தழுவியது. நாவலர் காலத்தை பற்றி எங்களுடைய கவிஞர் தான்தோன்றி கவிராயர் என்ற பெயரிலே எழுதியவர்
நாங்கள் எல்லோரும் அறிந்த சில்லையூர் செல்வராஜன் வெகு அழகாக சொல்லுவார். நாவலர் பிறந்த காலம் நாடிழந்திருந்த காலம். நாவலன் தீவு வெள்ளை நரற்கு அடிமைப்பட்டு கேவலம் மிகுந்த காலம். கிளிசெகட்டெங்கள் முன்னோர் ஏவல் செய்த ஆங்கிலேயர் கெடுபிடியான காலம். கற்றவர் இருந்தும் என்ன, கட்சிகள் கட்டி தம்முட் குற்றமே போற்றி வேற்றோர் கும்பிடு மதங்கள் பண்பு மற்றவர் பாஷை கல்வி மடமைசார் நாகரிகம் முற்றுமே சிறப்பென்றென்று மூடராய் வாழ்ந்த காலம். இது நாவலர் காலத்தை பற்றிய கவிஞர் சில்லையூர் செல்வராஜனுடைய கவிதை அடிகள். ஒரு கணம் இன்று நாங்கள் வாழுகின்ற காலத்தை இந்த கவிதை சொல்லுகின்ற காலத்தோடு மீட்டி பார்த்தால் எப்படி இருக்கும்? நாவலர் பிறந்த காலம் நாடிழந்திருந்த காலம், கற்றவர் இருந்தும் என்ன, கட்சிகள் கூடி தம்முட் குற்றமே போற்றி. ஆக சமகாலத்திலும் முக்கியத்துவம் பெறுகின்ற நாவலருடைய அந்த இருப்பின் வல்லமைகள் இங்கே விளங்கும். ஆனாலும் நாவலருடைய அந்த காலத்தினுடைய பெருமதி அவர் அந்த காலத்திலே வாழ்ந்ததனால் சிறந்தது. நான் அடிக்கடி எங்களுடைய வகுப்பிலே பிள்ளைகளுக்கு சொல்லுவதுண்டு, உயிரோடு இருங்கோன், உயிரோடு இருங்கோ. சில பிள்ளைகளுக்கு விளங்காமல் இருக்கும், பின்னாலே அதை சொல்லுகிற பொழுது நாங்கள் வாழுகின்ற காலத்தில் உயிரோடு வாழ்தல் என்பது அந்த காலத்தின் நிகழ்வுகளுக்கு எதிர்வினை கொள்பவராக, ஆங்கிலத்திலே அழகாக சொல்லுவார்கள் ரிஃப்ளெக்ஷன். கண்ணிலே ஒரு தூசி படுகிற பொழுது நாங்கள் யாரும் கூட்டம் வைத்து ஆலோசனை நடத்தி கையை கொண்டு போவதில்லை, தானாகவே அந்த கை போய் அந்த தூசை கலைக்கும். இந்த இயல்பான அந்த வாழ்க்கை நாவலரிடத்திலே இருந்தது. நாவலருடைய தற்கால உணர்வே சமகாலத்தவர் பலரிடத்திருந்தும் அவரை வேறுபடுத்தியது, பிறருக்கு ஆதர்சமாக இருந்தது. பேராசிரியர் கைலாசபதி, எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய முதல் தலைவர் பேராசிரியர் வெகு அழகாக சொல்லுவார், நாவலர் தமிழர் சமுதாயத்துக்கு அமைத்து கொடுத்த புதிய பாதை அது என்று சொல்லுவார். நாவலர் காலத்திலே இருந்த எங்களுடைய சமூகத்தை பற்றி பண்டிதமணி கணபதி பிள்ளை அவர்கள், நாவலருடைய வாரிசாக நாங்கள் அறிய வாழ்ந்த அந்த பெரும்புலவர் சொல்வார், நாவலர் காலத்திலே இருந்தவர்கள் 2 வகையினர் என்று சொல்லுவார். ஒன்று ஆங்கில கல்வி கற்றவர்கள், தங்கள் சக்திக்கு ஏற்றபடி உத்தியோகம் பெற்று துரைத்தன மனோபாவத்தோடு வாழ முற்பட்டவர்கள் ஒரு வகை. தம்மை ஆண்ட வெள்ளையரை பின்பற்றியும் அவரை முன்மாதிரியாக கொண்டும் குட்டித்துறைகளாக, ஒரு குட்டித்துறைகளாக நாங்கள் எலிட்ஸ் என்று சொல்லுகிற அந்த வர்க்கத்தை நோக்கி நகர்கிறவர்களாக இவர்கள் வாழ்ந்தார்கள். இவர்கள் பெரும்பாலும் இந்த ஓடுகிற நீரிலே அடிபட்டு போனவர்களாக வரலாற்றிலே கணிக்கப்படுபவர்கள். இன்னொரு வகையினர் இருந்தார்கள், அவர்கள் தமிழ் புலமை மூலதனமாக குறுநில தலைமைகளை ஆதீனங்களை அண்டி பிழைத்தவர்கள், பிரபுக்களுக்கு பிரபந்தம் பாடியவர்கள், யார் யாரையெல்லாம் பாடி அவர்கள் பின்னாலே சென்று தங்களுடைய வயிற்றை கழுவியவர்கள். புதுமை உணர்வும் அதனை பூரணப்படுத்துகின்ற பக்குவமுமே செயற்கரிய செயல் என்று நாங்கள் சொல்லுவோம். செயற்கரிய செய்வோர் பெரியோர் என்று நாங்கள் போற்றுகின்ற அந்த பெருமை புதுமை உணர்வும் அதனை பூரணப்படுத்தும் பக்குவமும் கொண்டவர்களையே சார்கிறது. இந்த இடத்தில் தான் இன்றைய எம் காலத்து கனவுகள் யாவை, தேசியம் விடுதலை என்ற பேரிலக்குகள் தாமே வசப்படுமா, நாவலரிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் எவை? இந்த கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ற சொல்லு எங்களுடைய சமூகத்திலே பல இடங்களில் அடிக்கடி ஒலிக்கின்றன. பல சந்தர்ப்பங்களில் நாங்களே பாடங்களை படிப்பவர்களாக இருக்கிறோம். யார் யார் கற்றுக்கொள்ள வேண்டுமோ அவர்கள் எல்லாம் கற்றுக்கொள்பவர்களாக இல்லை. ஆனால் நாங்கள்
எங்களுடைய வரலாற்றில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறையவே இருக்கின்றன. அத்தகைய பாட புத்தகங்களோடு நாவலர் பெருமானுடைய வாழ்வு விரிந்திருக்கிறது. நாவலருடைய முக்கியமான பணிகள், நாவலருடைய புது வழிகள் எங்களுக்கு காட்டிய வெளிச்சங்கள் பல. நாவலரின் கனவுக்கு அடிப்படையான அவருடைய வல்லமைகள் என்ன என்று நாங்கள் பார்த்தால், இலக்கியத்திலே வல்லவராக இருந்தார். நாவலர் ஒரு ஒரு மொனோ பர்சனாலிட்டி அல்ல, ஒரு நிலைப்பட்ட ஆளுமை அல்ல, பன்முக ஆளுமை கொண்டவராக இலக்கியத்திலே வல்லவர், இலக்கணத்திலே வல்லவர், நீதி நூல்களிலே வல்லவர், நியாய நூல்களிலே வல்லவர், சைவ சித்தாந்தம், சைவ ஆகமம், கலை பயில்வோருக்கான ஆசிரியத்துவம், மிகச்சிறந்த ஆசிரியராக அவரை போற்றுகிறார்கள். செந்தமிழ் நூல் பதிப்பு 1849 வண்ணார் பண்ணையிலே அவர் தொடங்கிய அந்த அச்சக கலைதான் இன்றைக்கு யாழ்ப்பாணம் முழுவதும் விரிந்திருக்கிறது. உரைநடையை தமிழில், நாவலருக்கு ஒரு பேர் இருக்கிறது, வசன நடை கைவந்த வல்லாளர். நாவலருக்கு முன்னாலே முற்றுப்புள்ளி இல்லை, கம இல்லை, நீளமான வசனங்கள், யாரும் பார்த்து புரிந்து கொள்ளக்கூடாத அந்த ஒரு 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 மங்கலான பயில்வு காலத்திலே நாவலர் தமிழுக்கு வசனத்தை கொண்டு வந்தார். சைவ பிரசங்கம், நாவலர் பெருமானுடைய அந்த பிரசங்க மரபுக்கூடாக எங்களுடைய இந்த சைவ தமிழ் பண்பாடு காக்கப்பட்டது என்று சொன்னால் அது ஒரு மிகையான கூற்று அல்ல. வண்ணை வைத்தீஸ்வரன் கோயில் மண்டபத்திலும் ஏனைய அரங்குகளிலும், தேசம் கடந்து தமிழகத்திலும், சிதம்பரம் போன்ற இடங்களில், திருவாவடுதுறை ஆதீனம் போன்ற இடங்களிலே அவருடைய அந்த சைவ பிரசங்கம், புராண படனம். இன்றைக்கு இந்த இருக்கின்ற பிள்ளைகளிலே பல பேருக்கு இந்த புராண படனம் என்றால் என்ன என்று தெரியாமல் இருக்கும். ஆங்காங்கே சில இடங்களில், எங்களுடைய பரமேஸ்வரன் கோயிலில் பேராசிரியர் வேதநாதனும் இன்னும் 2-3 பேர் இருந்து சில வேளை இந்த கந்த புராணத்தை பாடுவார்கள். ஆனால் இந்த புராண படனங்களுக்கு ஊடாக கையளிக்கப்பட்ட எங்களுடைய மரபுகள், கையளிக்கப்பட்ட எங்களுடைய விழுமியங்கள் மிக பெரியன. இந்த இடத்திலே நாவலர் பெருமான் எங்களுடைய வாழ்வியலுக்குள் கொண்ட முக்கியத்துவத்தை பேராசிரியர்கள் சொன்னார். எங்களுடைய பல்கலைக்கழகம் கலாநிதி பட்டம் கொடுத்த அந்த பேராசிரியருடைய வீட்டிலே சாமி அறையிலே நாவலருடைய புத்தகங்களை கண்டதாக சொல்லுகிற பொழுது என்னுடைய மனசுக்குள்ளே வந்த அந்த பழைய நினைவுகள், நொஸ்டெல்யா என்று சொல்லுவார்கள். என்னுடைய வீட்டிலே என்னுடைய அப்பா நாகலிங்க வாத்தியாருடைய சாமி அறையிலே அங்கே இருந்த அந்த தெய்வங்களோடு ஆறுமுக நாவலரும் இருந்தார். நான் நினைத்து பார்க்கிறேன். அப்பொழுதெல்லாம் இதை ஒரு பெருமை, ஆறுமுக நாவலர் சொன்னார், இது 5ஆம் குரவர் கும்பிட்டோம். பின்னாலே நான் மகாஜன கல்லூரியிலே ஒரு மாணவனாக பயின்ற பொழுது இந்த நாவலர் சபை, நாவலர் சிலை எடுத்து இங்கே நல்லூருக்கு கொண்டு வந்த அந்த காலகட்டத்திலே நாவலர் அந்த விழாவையொட்டி பேச்சு போட்டிகளை வைத்தார்கள். அப்பொழுது என்னுடைய ஆசிரியர்கள் சண்முக சுந்தர மாஸ்டர், கதிரேசன் பிள்ளை மாஸ்டர் ஆக்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு பேச்சை எழுதி தந்தார்கள். நாவலரின் சமய பணி. அதனை பேசி அந்த நாளிலே எனக்கு ஒரு தங்கப்பதக்கம் கிடைத்தது. நான் நினைக்கிறேன் என் வாழ்வில் நான் மிக மகிழ்ந்த நாட்கள். பின்னாலே அந்த சிலை, நான் என்னுடைய கதையை சொல்லவில்லை, இந்த முக்கியத்துவம் பாடசாலை மட்டங்களிலே நாங்கள் அறியத்தக்கதாக இருந்த அந்த காலத்தினுடைய அந்த பெருமையை சொல்லுவதற்காக. பின்னாலே இந்த சிலை இங்கே எடுத்த பொழுது ஒவ்வொரு கல்லூரிகளும், யாழ்ப்பாணத்தில் இருந்த அத்தனை பிரபலமான கல்லூரிகள், வசதி படைத்த கல்லூரிகள் ஒரு அழகிய ஊர்தியிலே இந்த நாவலர் பெருமானுடைய வாழ்க்கையை சித்தரித்து நாங்கள் எங்கள் பாடசாலைகளிலிருந்து இந்த நல்லூர் நாவலர் மணிமண்டபம் இருக்கின்ற அந்த இடத்துக்கு நாங்கள் வந்தோம். அந்த இடத்திலே எனக்கு ஒரு பாத்திரம், யாழ்ப்பாணம் எங்களுடைய மகாஜன கல்லூரியினுடைய ஊர்தியிலே ஓதுவார் பாத்திரம். சலம்பூவொடு தூபமரந்தறியேன்
தமிழோடிசை பாடல் மறந்தறியேன். அப்ப பாடின அந்த தமிழிசையை இப்ப வரையும் பாடிக்கொண்டிருப்பதற்கான அந்த ஆசையை நாவலர் பெருமான் தந்திருக்கிறான் என்றே சொல்ல வேண்டும். ஆக அந்த சிலையை நாங்கள் கொண்டு வந்து வைத்தோம். இப்போ இந்த இடத்திலே நான் நினைக்கிறேன், இதை ஒரு வெறும் வரன்முறையான பேச்சாக எல்லாம் கருத்தா சொல்ல வேண்டும் என்று கூட இல்லை. இந்த சிலை நாவலர் மணிமண்டபத்திலே இருந்தது. அப்பொழுது நாங்கள் பின்னாலே நான் கொழும்புக்கு போயிருந்தேன். கொழும்பிலே நான் சீவித்த பொழுது திடீரென ஒரு செய்தி அறிய வந்தது. நல்லூரிலே இருக்கின்ற நாவலர் சிலை அந்த இடத்திலிருந்து எங்கோ வேறு இடத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது. அது எடுத்து செல்லப்பட்ட முறைமை பற்றியும் கூட நிறைய விமர்சனங்கள் இருந்தன. வெகுவாக கவலைப்பட்டோம், வெகுவான விமர்சனங்கள் வந்தன. பின்னாலே ஒரு நாள், நினைக்கிறேன் நீங்கள் சொல்லுகிற இந்த நான் துணைவேந்தராக இருந்த அந்த காலப்பகுதியிலே ஒரு நாள் ஒரு சபை கூடியது. அந்த சபையிலே நாவலரின் நிலம், நாவலருடைய நிலத்தை விரிவுபடுத்த வேண்டும், கோயிலோடு சேர்ந்து வீதியோடு சேர்ந்து என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்ட பொழுது நாவலர் தன்னுடைய இருந்த இடத்திற்கு வர வேண்டும் என்பது எங்களுடைய ஆணித்தனமான கோரிக்கையாக இருந்தது. நீங்கள் முதலிலே நாவலரை கொண்டு வாருங்கள், பின்னாலே நாவலருடைய காணியை நாங்கள் விரிவாக்குவோம் என்று அந்த நாவலர் சிலையை நாங்கள் கொண்டு வந்து அந்த இடத்திலே நாவலர் மீள இப்பொழுது குடியேறியுள்ளார். நான் இந்த கதையை சொல்லுவது என்னுடைய கதையை சொல்லுவதற்கோ அல்லது நாவலருக்கு நேர்ந்த அனர்த்தம் பற்றி அல்ல. உண்மையிலே நாவலருடைய பெருமதியை எங்களுடைய சமூக வரலாறு எவ்வாறு கையாண்டிருக்கிறது என்பது பற்றிய ஒரு கருத்தாக்கமும் மிக மிக அவசியமானது. ஏனென்றால் எங்களுடைய வாழ்விலே ஏற்படக்கூடிய கோளாறுகள், வாழ்விலே நாங்கள் சந்திக்கின்ற நெருக்கடிகளுக்கு பின்னாலே எங்களுடைய பார்வையிலே, எங்களுடைய இலக்கிலே, இலட்சியங்களிலே இருந்திருக்கக்கூடிய தொடர்பின்மைகளும் காரணமோ என்பதனை நாங்கள் உணர்ந்து கொள்வதற்காகவே இதை நான் சொன்னேன். நாவலருடைய கடமை உணர்ச்சி மிகப்பெரியது. நான் ஏற்கனவே சொன்னேன், தன் பொருட்டு மாத்திரம் பிரயாசைப்படுபவன் அற்ப இன்பத்தை மாத்திரமே அனுபவிப்பான். நாவலருடைய ஒரு கூற்று. தன் பொருட்டு பிரயாசைப்படுபவன் அற்ப இன்பத்தை மாத்திரமே அனுபவிப்பான், அவ்வற்ப இன்பமோ மிகவும் இழிந்தது. மிக நறுக்கு தருத்த வாக்கியங்கள். தமக்கென முயலா நோன்றாட் பிறர்க்குரியாளரினால் தான் இந்த உலகம் நிலை பெற்றுள்ளது. புறநானூரிலே வருகின்ற அந்த வார்த்தைகளுக்கு இலக்கியமாக அல்லது அதற்குரிய இலக்கணமாக நாவலர் விளங்கினார். நாவலருடைய வாழ்வின் தரிசனத்தை நாவலருடைய ஒரு செல்ஃப் ஸ்டேட்மெண்ட் அல்லது அவருடைய ஒரு வாக்கு மூலம் ஒன்று கூடாகவே நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். நாவலர் பேசுகிறார், நான் இங்கிலீஷிலே அற்ப விற்பத்தியாயினும் பெற்றிருந்தும் என்னோடு இங்கிலீஷு கற்றோருள்ளும் எனக்கு பின் இங்கிலீஷு கற்றோருள்ளும் அநேகர் தங்கள் தங்கள் சக்திக்கு ஏற்ற உத்தியோகம் பெற்று வாழ்ந்திருக்க கண்டும் நானும் என் சக்திக்கு ஏற்ற உத்தியோகத்தின் பொருட்டு முயற்சி செய்யின் அது தப்பாது சித்திக்கும் என்று அறிந்தும் அதில்லாமையால் வரும் அவமதிப்பை பார்த்தும் உத்தியோகத்தை விரும்பவில்லை. தமிழ் கல்வி துணை மாத்திரம் கொண்டு செய்யப்படும் உத்தியோகம் வலிய வாய்த்த போதும் அதனை நான் விரும்பவில்லை. உங்களுக்கு தெரியும், அவர் பெர்சிவல் பாதிரியாருடைய தமிழ் ஆசிரியராக சென்ட்ரல் காலேஜிலே இருந்த கடமையை கூட அவர் பார்த்தார். அவரோடு இருந்தால் நான் என்னுடைய பணிகளை செய்ய முடியாதென்று ஒரு காலகட்டத்திலே அதிலிருந்து அவர் ராஜினாமா செய்தார். இதுதான் மிக முக்கியமானது. கன்னியை நாயகனிடத்து ஒரு துட்டாயினும் வாங்காது வீடு, விளைநிலம், தோட்டம், ஆபரணம் முதலியவற்றோடு விவாகம் செய்து கொடுப்பது
என் சென்ம தேசமாகவும் நான் இல்வாழ்வில் புகவில்லை. எல்லாம் அப்படி இவ்வளவு சொத்து பத்தோட பெம்பிளை வருமென்றாலும் கூட நான் விவாகத்தில் இல்வாழ்வில் புகவில்லை. இவை எல்லாவற்றுக்கும் காரணம் சைவ சமயத்தையும் அதன் வளர்ச்சிக்கு கருவியாகிய கல்வியையும் வளர்த்தல் வேண்டும் என்ற பேராசையே ஆகும். இப்போ இந்த மனுஷன் இவ்வளவு பெரிய உண்மையிலே நாவலர் ஒரு வறிய மனிதர் அல்ல. நாவலருடைய பின்னணியிலே அவருடைய அண்ணன்மார் எல்லாரும் நல்ல அரசாங்க பதவிகளில் இருந்தார்கள். அவரிடத்தில் நிறைய சொத்து பத்தெல்லாம் இருந்தது. அவர் நல்ல நிறைவாக தன்னுடைய சுயநல வாழ்வை வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இந்த பேராசை அவரை நாவலராக்கியது. நாவலருடைய பணிகளை பற்றி நான் நினைக்கிறேன் எவ்வளவு நேரம் பேசலாம் சுருக்கமாக நாவலருடைய இந்த பணிகளிலே நாங்கள் எல்லாவற்றையும் இங்கே எடுத்து பேச முடியாது. அவர் ஈடுபட்ட அத்தனை துறைகளிலும் அவருடைய கனவுகள் தீர்க்க தரிசனம் மிக்கனவாக இருந்தது என்பதனை நாங்கள் இங்கே ஒரு அடிக்கோடிட வேண்டும். கல்வி, இங்கே எங்களுடைய கல்வியியல் பேராசிரியர் சின்னத்தம்பி இருக்கிறார். இந்த இலவச கல்வியை பற்றி நாங்கள் எவ்வளவோ சிலாகிக்கிறோம். CWW கண்ணங்கரா, அவர் UNP கட்சியா, அந்த கட்சியா, இந்த கட்சியா என்று பாராளுமன்றம் வரைக்கும் இப்பொழுது சண்டை பிடிக்கிறார்கள், யாருக்கு சொந்தம் என்றெல்லாம் சிலாகிக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய நாவலர் 1846 1945 தான் இலவச கல்வி கண்ணங்கராவின் 1846 இந்த இலவச கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார். எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனம்! உண்மையிலே இதற்கு பின்னாலே நாவலருடைய அந்த முழுதளாவிய அணுகுமுறை இருந்திருக்கிறது. கல்வியை வெறுமனே கல்விக்காக என்று கொடுக்க முடியாது. கல்வி கற்கிற பிள்ளை பொருளாதார வசதி இருக்க வேண்டும், அதற்கான ஆதாரம் அவனிடத்திலே இருக்க வேண்டும். ஆக அதே போல தாய்மொழி கல்வி, நாங்கள் எல்லாம் இந்த தாய்மொழி கல்வியினுடைய வரப்பிரசாதத்தினாலே பேசிக்கொண்டிருப்பவர்கள். 1946 ஆண்டிலேயே எங்களுடைய புலங்களிலே இந்த தாய்மொழி கல்வி பற்றிய விவாதங்களும் முடிவுகளும் எடுக்கப்படுகின்றன. ஆனால் ஆறுமுக நாவலர் 1848 இந்த தாய்மொழி கல்விக்கு வழிவகுத்தார். உங்களுக்கு தெரியும், இப்பொழுது இந்த கல்விக்கு ஏற்பட்டு கொண்டு வருகின்ற ஆபத்துக்கள், புதிய சித்தாந்தங்கள், எங்களுடைய கல்வியை கோபுரமாக்கும் உலக வங்கியினுடைய எத்தனங்கள், இவைகளுக்கு மத்தியிலே இப்பொழுது சொல்லுகிறார்கள் எல்லாம் ஆங்கிலத்திலே படித்தால்தான் வாய்ப்புகள். எங்களுடைய வேதநாதன் அவர்கள் தலைமை தாங்குகிற இந்தி நாகரிகத்தை படித்து என்ன தொழில் வரும் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார்கள். பிள்ளைகள் திரும்பி ஆசிரியர்களை கேட்கிறார்கள். இதற்கு பின்னாலே இருக்கக்கூடிய அந்த முழுதளாவிய நன்மைகளை பற்றி ஆறுமுக நாவலர் தீர்க்க தரிசனமாக சொன்னார். இந்த விடயங்களை நாங்கள் சந்திக்காத போது அல்லது கேள்விக்குள்ளாக்காத போது நாவலருடைய கனவுகள் கலைந்தது போல எங்களுடைய கனவுகளும் கலைந்து போகும் என்ற அந்த எச்சரிக்கையை இந்த இடத்திலே நாங்கள் இணைத்து பார்க்க வேண்டும். இதே போல சமய பாடம் கட்டாய பாடமானது. உண்மையிலே இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். எங்களுடைய தேவாரங்கள், ஏனைய திருவாசகங்கள், ஆலய வழிபாடுகள் பிறந்த தமிழகத்திலேயே தொடராத பல விடயங்கள் எங்களுடைய புலங்களிலே இன்று வரைக்கும் தொடர்கின்ற அந்த நிகழ்வுக்கு நாவலர் பெருமான் காலாக இருந்தார். மற்றது பாட நூல்கள் பற்றியது. உண்மையிலே பிள்ளைகளுடைய கல்விக்கு அடிப்படையான அவர்களுடைய நிலை அறிந்த மனம் அறிந்த பாட நூல்கள் மிக அவசியமானவை. இந்த நூல்களை ஆறுமுக நாவலருடைய காலத்திலே அவர் தன்னுடைய அச்சயந்திர சாலையிலேயே அன்றைய தினம் வேதநாதன் சொன்னார், ஒரு கூட்டத்துக்கு அவசரமாக போகிறேன் ஏனென்றால் இப்போ அடித்த சமய புத்தகத்தில் 600 பிழை வந்திருக்கு. ஒரு கூட்டத்துக்கு போகணும், என்ன கூட்டம்னா இந்த பிழை பிடிக்கிற கூட்டம். ஒரு கணம் அந்த நேரத்தில் நான் நாவலரை பற்றி யோசிச்சு கொண்டிருந்த பொழுது நாவலருடைய அந்த பாட நூல்களினுடைய பெருமதியை நினைத்து பார்த்தேன். அல்லது என்னுடைய மகள் இப்பொழுது படிக்கிற இந்த பாட நூல்களுக்குள் அவள் படுகின்ற இன்னல்களை
வரலாற்று நூல்களுக்குள்ளே காண முடியாமல் இருக்கின்ற இந்த நாவலர் பெருமான் சொன்ன திருக்கேதீஸ்வரமாக இருக்கட்டும், கோணேஸ்வரத்திலே வந்த பொந்து, அந்த பொந்துக்கு கூட இப்பொழுது ஆபத்து என்று நினைக்கிறேன். அந்த பொந்திலே கட்டப்படுகிற கட்டிடங்களை அகற்று என்று சிவபெருமானுக்கு மேலான உத்தரவுகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆக இந்த பாட நூல்களை எங்களுடைய பண்பாட்டின் நூல்களாக அவர் படைத்த விதம், இங்கே இந்த சின்ன பிள்ளைகள் இருக்கிறபடியால் பாவங்கள், நான் அவைகளை விட்டுட்டு உங்களுக்கு பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆறுமுக நாவலருடைய பால பாடத்திலே பல அழகான கதைகள் இருக்கின்றன. உங்களுக்கு கதை விருப்பம் தானே? விருப்பமா? ஓ, ஒரு கதை இருக்கிறது. இந்த நான் பொய் சொல்லி இதனை விற்க விரும்பவில்லை. மற்ற பையன்கிட்ட என்ன ஒரு தேங்காயோ என்ன ஒரு மாங்காயோ என்ன இருக்குது, அவன் ஒரு பழுதான விஷயத்தையோ அது சோக்கான சாமான் இப்பதான் பிடுங்கினான்னு சொல்லி அதை விற்று விடுகிறான். அடுத்த நாள் இந்த பெரியவர் இங்கே வந்து இந்த பையன்கிட்ட இருக்கிற முழு பழங்களையும் தான் அவன் வாங்கி கொண்டு போகிறான். ஏன் அப்படி செய்தவர்? இந்த பையன் பொய் சொல்ல இல்லை. என்னடா? ஓ, இந்த பையன் பொய் சொல்லாதபடியாலே அவரிடத்திலே வந்த, அப்ப பொய் சொல்லுவதை காட்டிலும் உண்மையை பேசி தனக்கு வருமானம் இல்லாவிட்டால் இது ஒரு பிள்ளைகளுக்கு மட்டும் சொன்ன விஷயமாக நாங்கள் நினைக்கலாமோ? இன்று வரைக்கும் எங்களுடைய இந்த வணிக உலகத்திலும் இந்த புதிய வாழ்வியல் உலகத்திலும் நாங்கள் படுகின்ற பாடுகள் மிக முக்கியமானவை. நான் நினைக்கிறேன் நான் நிறைய பேச முடியாது. இந்த நாவலுடைய இன்னொரு மிக முக்கியமான விடயம், அவர் அந்நியர்களுக்கு எதிராக அவர் கண்டனங்களை தெரிவித்ததைப் போல சுய பண்பாட்டு விமர்சனம் கொண்டவராகவும் இருந்தது மிக முக்கியமான விடயம். ஒரு உறுதி கொண்ட நெஞ்சோடு அவர் இருந்தார். அவர் சொல்றார், சில இடங்களில் சொல்லுவார், இந்த இனி அரசர்களால் நீர்க்குமிழி போல நிலையில்லாத இந்த சரீரத்துக்கு ஏதாவது கேடு வந்தாலும் வரட்டும், நிலையுள்ள ஆத்ம லாபத்தின் பொருட்டு பிராண தியாகம் செய்யவும் நான் தயாராக இருக்கிறேன். ஒரு பயமில்லாத பயணம் என்று சொல்லுவோம், ஒரு 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 கேர்ஃப்ரீ ஜேர்னி. நாவலருடைய அந்த பயணம் எந்த விதமான அச்சமும் இல்லாத, அல்லது எங்களுடைய நாவுக்கரசர் சொன்ன யாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் என்ற அந்த அந்த ஆத்ம வீரத்தோடு செயல்பட்ட அந்த பயணம். உண்மையிலே சொல்லுவார்கள், இந்த பயம் என்பது எப்பொழுதும் எதிர்காலத்தோடு சம்பந்தப்பட்டது என்று. நாளைக்கு என்ன நடக்குமோ, நாளைக்கு என்ன ஆகுமோ. அவருடைய காலத்தில் அவர் எழுதுவார், இந்த ஆதீனங்களில் இருப்பவர்கள் கூட எனக்கு பின்னாலே வேறு யாராவது தலைவர்கள் வந்து விடுவார்களோ, ஆனபடியால் நான் வேறு விடயங்களை செய்யக்கூடாது, நான் வளமை போல இருந்து விட்டு போகிறேன் என்று அவர்கள் இருக்கிறார். ஆனால் நாவலருக்கு அவர் இன்றையிலே வாழ்ந்தவர், இன்றையிலே வாழ்ந்தபடியாலே நாவலருடைய அந்த பணிகள் மிகவும் வீரம் கொண்டவையாக இருந்தன. அவருடைய அந்த காலத்திலே நான் சொன்ன இந்த சிறுவர் பழம், அதே போல அவர்கள் நிறைய அந்த காலத்திலே உள்ள, இங்கே எங்களுடைய பிராமணோத்தவர் இருக்கிறார், எங்களுடைய ஐயா இருக்கிறார், அவர் இந்த தாரதமியம் பார்க்கவில்லை. அவர் சொல்லுவார், ஆச்சாரியர் இலக்கணங்கள் இல்லாது இருக்கும் பிராமணர்களை கொண்டு கோயில் பிரதிஷ்டை, பூசை, திருவிழா முதலியன செய்வித்தல் கடவுள் சாநித்தியமாய் அருள் செய்யார் என்றும் அதனால் உலகு கேடு உள்ளதாகும் என்றும் சைவ ஆகமங்கள் கூறுகின்றன. சைவ குருமார் பற்றிய இடத்திலே சொல்லுவார், சிவாகமத்தில் ஒரு சுலோகமாயினும் தேவார திருவாசகங்களில் ஒரு பாட்டாயினும் திருவள்ளுவரில் ஒரு குறளாவது அறியாத இவர்கள் சைவ குருமாராம். அதை விட கடுமையான சொல்லொன்று இருக்கு, நான் அதை சொல்ல இல்லை. மாணிக்கது நகைச்சுவையாகவும் அவர் சொல்லுவார், அவருடைய அந்த நோகாம சொல்லுவார், மாணிக்க வாசகர் பாடின திருவாசகம் ஒன்று வாங்கினேன், அவர் பாடிய தேவாரம் ஒன்று வாங்க முடியுமோ என்று என்று கேட்கும் மூட சனேந்திரர்களும் இவர்கள். இவ்வாறாக அவருடைய இந்த விமர்சனங்கள், அவருடைய கண்டனங்கள் அவருடைய காலத்திலே அவருக்கு நிறைய பிரச்சனைகளை தந்தன, நிறைய துன்பங்களை அவர் அனுபவிக்க வேண்டி இருந்தது. நாங்கள் எல்லோரும்
ஆராதித்து வணங்குகிற நெல்லை முருகன் கோயில் சம்பந்தமான அவருடைய கண்டனங்கள் மிக ஆழமானவை. இறுதி நேரத்தில் நான் நினைக்கிறேன் அவருடைய அந்த கண்டனங்கள், கோயில் வழக்குகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டவற்றை செய்யாமல் விடுவது என்ற அந்த ஏமாற்றத்தினாலேயே அந்த பக்கம் அவர் போகாமல் விட்ட அந்த துன்பமான வரலாறுகளும் எங்களுடைய சமூக சமய வரலாறாக பதியப்பட்டிருக்கின்றன. ஆக நாங்கள் இதுவரையிலே சேர்த்து கொண்டவத்தோடு இந்த நாவலர் பெருமானை இவ்வளவு துன்பத்துக்குள்ளாகவும் பார்த்திருந்த எங்களுடைய அந்த வரலாற்றை சேர்த்து நோக்க வேண்டும். இப்ப நாவலருடைய இந்த பணி என்பது உண்மையிலே நாவலரோடு முடிந்து போன பணி அல்ல. நாவலருக்கு பின்னாலே அவருடைய மாணவர்கள், அவருடைய வாரிசு ஆர் என்ற கேள்விக்கு யாரும் பதில் சொல்ல முடியவில்லை. அவர் வாரிசு என்று நினைத்த பலர் அவர் இருக்கின்ற பொழுதே இறந்து போனார்கள் என்று சொல்லுகிறார்கள். பின்னாலே சில பேர் நான் அவருடைய வாரிசு என்று எழுதிய கதைகளும் இருக்கின்றன. அதை பற்றிய விமர்சனங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் எங்களுக்கு இங்கே வேண்டிய விடயம் என்னவென்றால், அவரே சொன்னார் இடத்திலே, அவர் கடைசியாக வண்ணார் பண்ணையிலே 1879 அவருடைய கடைசி பிரசங்கத்திலே சொன்னார், எனக்கு பின் சைவ சமயம் குன்றிப்போம் என்று பாதிரிமார் சொல்லுகிறார்கள். ஆதலால் உயிரோடு இருக்கும் போதே உங்களுக்கான சைவ பிரசாரகரை தேடிக்கொள்ளுங்கள். நாவலருக்கு இணைவாக, நாவலருக்கு இசையாக அவருடைய மாணவர்களை பற்றி சொல்லுவார்கள். ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு திறன் இருக்கு. ஒரு ஆள்கிட்ட இலக்கணம் திறமா இருக்கு, ஒருவர்கிட்ட இலக்கியம் இருக்கு, ஒருவர்கிட்ட கண்டனம் இருக்குது. ஆனால் அந்த முழுதளாவிய தன்மை யாரிடத்திலும் இல்லையே என்ற அந்த கவலை நாவலருக்கும் இருந்தது. பின்னாலே வந்த சமூக கவலையாகவும் அது தொடர்ந்தது. ஆனாலும் இந்த நாவலர் ஊட்டிய சைவ உணர்வு அல்லது நாவலர் கண்ட அந்த கனவு இன்று வரைக்கும் எங்களுடைய புலத்திலே, எங்களுடைய சமயத்தின் வாழ்வியலிலே நிலைத்திருக்கிறது. நாங்கள் எதிரான கருத்துக்களை நிறையவே பார்த்து வந்தாலும் கூட நேரான நிலையிலே எங்களுடைய கோயில் வழிபாடு, பக்தி, இன்றும் நிலவுகின்ற எங்களுடைய சமய வாழ்வு, விரதங்கள், ஆலயங்களிலே பாடப்படுகின்ற தேவாரம், பஞ்சபுராணம், திருவம்பாவை போன்ற இந்த நாவலர் அன்றைக்கு சொல்லி வைத்த அவ்வளவும் இன்று வரைக்கும் நடக்கின்றன. நவரட்னம், CS நவரட்னம் அவர்கள் நாவலரை பற்றிய ஒரு குறிப்பை ஆங்கிலத்திலே எழுதிய குறிப்பிலே சொல்லுவார்கள், long before Lokmanya Tilak and Mahatma Gandhi were born, Srila Sri Arumugha Navalar raised the cultural revolt against the values of Western culture and ideas. லோகமானிய திலகரும் மகாத்மா காந்தியும் தோன்றுவதற்கு நீண்ட காலத்துக்கு முன்னரே ஆறுமுக நாவலர் மேலத்தைய விழுமியங்களுக்கும் அவர்களுடைய இலட்சியங்களுக்கும் இலக்குகளுக்கும் எதிராக ஒரு புரட்சியாளராக அவர் தோன்றிய கதையை சொல்லுவார்கள். நாவலருடைய காலத்துக்கு பின்னாலே பல சபைகள் பிறந்தன. சைவ பரிபாலன சபை, பின்னாலே நாவலர் சபை என்று அண்மை காலங்களில் வந்த சபைகள் உட்பட பல வந்தன. ஆனாலும் அவை எல்லாம் அல்லது பல ஆளுமைகள் வந்தார்கள். சேப்பன் ராமநாதன் போன்றவர்கள், பல கல்லூரிகள் அமைந்தன. இந்து கல்லூரி, எங்களுடைய பரமேஸ்வரா கல்லூரி, ராமநாதன் கல்லூரி போன்றவை எல்லாம் வந்தன. ஆனாலும் நாவலருடைய கனவை இவை முழுமையாக காத்து நின்றனவா என்ற அந்த கேள்வி இன்று வரைக்கும் கேள்வியாக இருக்கிறது. நாவலர் காலத்திலே அவர் தொடக்கி வைத்த ஆங்கில பாடசாலைகளை புறந்தள்ளி எவ்வாறு ஏனைய பாடசாலைகளை தங்கள் பிள்ளைகளை அனுப்பிக்கொண்டு நாவலரை போற்றினோம், நாவலரை தலைவன் என்று சொன்னோம். ஆனால் அவர் விரும்பி அமைத்த பாடசாலைகளை எப்படி புறந்தள்ளினோமோ அதே போல நாவலருடைய தேசியம், உங்களுக்கு தெரியும், நாவலர் சேப்பன் ராமநாதன் போன்ற, முத்துக்குமாரசாமி போன்ற தலைவர்களை உருவாவதற்கு பின்னணியிலே இருந்தவர். கிராமமாக போய் நாவலர் பிரசாரம் செய்தவர். ஆனால் இந்த வழி வந்த எங்களுடைய இந்த அரசியல் எவ்வளவுக்கு நாவலருடைய கனவுகளை காத்திருக்கிறது
என்ற கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டும். நாங்கள் நவீனமயப்படுவது என்பது வேறு, ஆனால் பண்பாட்டுக்கு எதிரானவர்களாக அல்லது பண்பாட்டை மறந்து போனோம் என்பது வேறு. இந்த புள்ளியிலே நாங்கள் பார்க்க வேண்டும். மற்றது நாவலரை பற்றி இவ்வளவும் சொல்லிவிட்டு நான் நாவலரை பற்றிய சில விமர்சனங்கள் இருக்கின்றன. நாவலரை நவீன சமத்துவ கேள்விகளுக்குள் வைத்து பார்த்து அவரை பிற்போக்குவாதி என்று சொன்ன எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். உண்மையிலே நாவலரை பற்றிய இந்த மதிப்பீடும் நாவலருடைய பண்பாட்டு பின்னணியில் கால பின்னணியில் வைத்தே நோக்கப்பட வேண்டும். தெளிவாக சொல்லுவார், பிராமணர்களுக்குள்ளே சூத்திரர் இருக்கிறார்கள், சூத்திரருக்குள்ளே பிராமணர் இருக்கிறார்கள். இதை விட ஒரு தெளிந்த சமூக கட்டமைப்பு பற்றி அவருடைய அந்த தெளிவை பற்றி யார் பேசுவதற்கு எங்களுக்கு என்ன இருக்கிறது? ஆக ஆறுமுக நாவலருடைய இந்த கனவு என்பது உண்மையிலே எங்களுடைய கனவாக காக்கப்படுகிற பொழுதுதான் நாங்கள் இன்றைக்கு ஏங்குகிற, நாங்கள் இன்றைக்கு வேண்டி நிற்கின்ற எங்களுடைய தேசிய கனவுகள் பலிக்க முடியும். பண்பாட்டை புறந்தள்ளி எந்த சமுதாயமும் தன்னுடைய இலட்சியங்களை வென்றதாக இல்லை. நாவலருடைய சமயம் என்பது ஒழுக்கம் சார்ந்தது, நாவலருடைய மொழி என்பது பண்பாடு சார்ந்தது, நாவலருடைய சமயம் சைவ தமிழ் என்பது தமிழர்களுடைய அடையாளம் சார்ந்தது. தேசியம் என்பது அடையாளத்தின் வழியானது. ஆக இவ்வளவு இந்த நெருக்கமான இந்த உறவை கொண்ட நாவலருடைய கனவை நாங்கள் பேண வேண்டும். நாவலருடைய அந்த கனவுகளுக்குள் எங்களுடைய கனவுகளும் காக்கப்படும், அந்த கனவுகளிலே நாங்களும் வாழுவோம் என்பதனை என்னுடைய இந்த உரையினுடைய நிறைவு குறிப்பாக உங்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த நான் நினைக்கிறேன் ஓரளவுக்கு ஒரு நீண்ட பயணம் செய்தாயிற்று. நிறைவாக சோமசுந்தர புலவர் நாவலரை பாடிய இந்த பாடலோடு என்னுடைய இந்த கனவு கலை. அக்காலம் யாழ்ப்பாண சமயநிலை தனை அஞ்சாது எழுதி வைத்தாய். இக்காலம் நீ வந்தால் இகழுவையோ புகழுவையோ யார் அறிவார். இக்காலம் நீ வந்தால் இகழுவையோ புகழுவையோ யார் அறிவார். தக்கோனே மெஞ்ஞான சற்குருவே சைவ சிகாமணியே யார்க்கும் மிக்கோனே எனப் போற்றும் நாவலந்தன் சேவடிகள் மிகுந்து வாழி. நாவலந்தன் சேவடிகள் மிகுந்து வாழி. நன்றி, வணக்கம். தமிழ்ச் சங்கத்தினுடைய அழைப்பினை ஏற்று இன்றைய நம்முடைய நாவலர் விழாவிலே அற்புதமாக நாவலருடைய பல்பக்க பரிமாணங்களை தன்னுடைய நாவலரின் கனவு என்கின்ற உரையினூடாக கொண்டு வந்து நிலைநிறுத்தியமைக்காக நம்முடைய பேராசிரியர் சண்முகலிங்கன் ஐயா அவர்களுக்கு தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிக்கின்றோம். நாவலருடைய பணிகளை இன்று தன்னுடைய பணிகளாக ஏற்று அதனுடைய பாதையிலே பயணிக்கின்ற எங்கள் எல்லோருடைய மதிப்புக்கும் உரிய கலாநிதி ஆர் திருமுருகன் ஐயா அவர்களுடைய தலைமையிலே நாவலர் வழியில் நாம் நடக்க பெரிதும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டியது அவரின் ஆன்மீக பணியே என்கின்ற தலைப்பிலே கோப்பாய் ஆசிரிய பயிற்சி கலாசாலையினுடைய விரிவுரையாளர் திருமிகு பாலசண்முகன் அவர்களும், கல்வி பணியே என்கின்ற தலைப்பிலே சாவகச்சேரி ரிபேக் கல்லூரியுடைய ஆசிரியர் மதிப்புக்குரிய மார்க்கண்டு ஐயா அவர்களும், சமூக பணியே என்கின்ற தலைப்பிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய இந்து நாகரிகத்துறையினுடைய விரிவுரையாளர் திரு சி ரமணராஜா அவர்களும், அரசியல் பணி என்கின்ற தலைப்பிலே உரிம்பரா இந்துக்களுடைய ஆசிரியர் செல்வ மனோகரன் அவர்களும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க இருக்கின்றார்கள். எனவே
அந்த பேச்சாளர்களை அன்பாக அரங்குக்கு அழைக்கின்றோம். நிகழ்வை தலைமையேற்க இருக்கின்ற எங்களுடைய யாழ்ப்பாண தமிழ்ச்சங்கத்தினுடைய உபதலைவரும் சிவபூமி அறக்கட்டளையினுடைய தலைவருமாகிய மதிப்புக்குரிய செஞ்சொற்றல்வர் கலாநிதி ஆர் திருமுருகன் ஐயா அவரிடம் அரங்கை கையளிக்கின்றோம். யாழ்ப்பாண தமிழ்ச்சங்கம் நல்லிநகர் நாவலர் பெருமானை நினைந்து ஆண்டுதோறும் எடுக்கின்ற நாவலர் விழா மிகவும் பக்திபூர்வமாக அர்த்தம் நிறைந்ததாக இந்த அரங்கிலே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நாவலர் பெருமானுடைய வாழ்வு ஈழத் தமிழர்களுக்கு மட்டுமன்றி இந்தியாவில் இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு, சைவ மக்களுக்கு பெரும் பங்காற்றி இருக்கின்றது என்பதை இந்தியாவில் இருந்து தமிழை பற்றி, தமிழ் மொழியினுடைய சிறப்பை பற்றி, சைவத்தை பற்றி ஆய்வு செய்கின்ற பெரியவர்கள் எல்லாம் நாவலரையும் சேர்த்து நாவலருடைய பெருமையையும் சொல்லுகின்றார்கள். 3 வாரங்களுக்கு முதல் சிதம்பரத்திலே நாவலர் பெருமானால் கட்டப்பட்ட நாவலர் சைவ பிரகாசா வித்தியாசாலையினுடைய 150வது ஆண்டு விழாவிலே உரையாற்றுவதற்கு செல்லுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. 3 நாள் சிதம்பரத்திலே இந்திய பேரறிஞர்கள், ஆதீனங்கள் நாவலருடைய பெருமையை பற்றி சிதம்பரத்திலே பெரிய மகாநாடு போல நடாத்தினார்கள். எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. நல்லிநகர் நாவலர் பெருமான் 56 வயதும் 10 மாதங்களும் தான் உயிரோடு வாழ்ந்தவர். யாழ்ப்பாணத்திலே முதல் சுதேசிகளுக்கு பள்ளிக்கூடம் கட்டியவர், சமய பிரசங்கத்தை ஆரம்பித்து வைத்தவர். ஒரு சுதேசி முதல் யாழ்ப்பாணத்துக்கு அச்சு இயந்திரத்தை கொண்டு வந்து யாழ்ப்பாணத்திலே ஒரு ஈழத்தமிழன் அச்சு இயந்திரத்தை பாய்க்கப்பலிலே கொண்டு வந்து அச்சேற்றிய பெருமை நாவலருக்கு. இதே நாவலர் எவ்வளவோ கடினமான காலத்திலே இந்தியாவுக்கு பாய்க்கப்பலிலே போய் சிதம்பரத்திலே ஒரு பாடசாலையை கட்டி 1864ஆம் ஆண்டு கட்டிய அந்த பாடசாலையின் 150வது ஆண்டு விழாவை தமிழ்நாட்டிலே மிக விமரிசையாக செய்கிறார்களே. யாழ்ப்பாணத்திலே நாவலர் முதல் கட்டிய பாடசாலை அந்த தோற்றத்திலேயே அப்படியே இருக்கிறது. நாவலர் பெருமானை நாங்கள் சில அடையாள சின்னங்கள் வாயிலாக மட்டுமல்ல, இன்றைக்கு நாங்கள் இருக்கின்ற கல்வி பெருமை, எங்களுடைய கோயில்கள், இவ்வளவு பெரிய வளர்ச்சிகள், சமய விழாக்கள், சமய சொற்பொழிவுகள் எல்லாவற்றினுடைய கருவாகவும் மூலமாகவும் கருத வேண்டியது உண்மை. இந்த வகையிலே தான் இங்கே பேராசிரியர் அவர்கள் அருமையாக உரையாற்றி கொண்டிருந்தார்கள். நான் பல தடவை நாவலர் பெருமானுடைய சரித்திரத்தை, பலர் எழுதிய சரித்திரத்தை படித்திருக்கிறேன். சில நேரங்களிலே அந்த சரித்திரத்தை படிக்கின்ற போது மிக கவலையாக இருக்கும். சிதம்பரத்திலே நாவலர் பெருமான் பள்ளிக்கூடம் கட்ட போகவில்லை. சிதம்பரத்துக்கு அவர் போனது என்னவென்றால், சென்னையிலே ஒரு அச்சு இயந்திரத்தை வாங்கிவிட்டு அந்த அச்சு இயந்திரத்தை யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வருவதற்கு சில நாட்கள் இருந்தது. அந்த சந்தர்ப்பத்திலே தான் அவர் சிதம்பரத்துக்கு 2வது தடவை தரிசனத்துக்கு போனார். அங்கே சிதம்பரத்திலே வழிபாடு செய்துவிட்டு வெளியே வந்தார். சின்ன சிதம்பரத்து தீட்சிதருடைய பிள்ளைகள் விளையாடி கொண்டிருந்தார்கள். அவர்களை கூப்பிட்டு ஒரு தேவாரம் பாடுங்கள் என்று கேட்டார்கள். அவர்கள் தேவாரம் எங்களுக்கு தெரியாது என்று சொன்னார். நாவலர் திடுக்குற்றார். அதற்கு பின்னாலே சிதம்பரத்திலே பூசை செய்கின்ற தீட்சிதர்களை சந்தித்தார். அப்படி சந்தித்தவர், தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியோம் என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் யாழ்ப்பாணத்திலே பாடிக்கொண்டிருக்கிறோம்.
ஆயிரங்கால் மண்டபத்திலே இருந்து இந்த உலகத்துக்கு அருமையான செய்திகள் சொன்ன தில்லைவாழ் அந்தணர்கள் சந்ததியிலே வந்த நீங்களா தேவாரம் தெரியாமல் இருக்கிறீர்கள், பண்பாடு இல்லாமல் இருக்கிறீர்கள் என்று கோபித்தவர் என்ன செய்தார்? தான் வாங்கின அச்சு யந்திரத்திலே முதலாவது பிரசுரம் ஆருக்கு அடித்தார் என்றால் சிதம்பரத்து தீட்சிதற்கு கண்டனம். 23 வயதிலே ஒரு இளைஞன் யாழ்ப்பாணத்தில் இருந்து போய் தில்லை 3000 என்று சொல்லப்படுகின்ற பெரிய சந்ததி இருக்கின்ற சிதம்பரத்திலே உங்களை திருத்துவேன் என்று ஒரு பிரசுரம் அடித்து வெள்ளிக்கிழமை கொண்டு போய் கோயிலில் விநியோகம் செய்தார். நினைத்தா இப்பவும் நடுங்கும், அதை பற்றி கதைத்தாலே இப்பவும் அடிவிடும். நாவலர் எவ்வளவு துணிந்தவர், சிதம்பரத்தில் போய் இந்த காரியம் செய்தார். அந்த காரியத்தை செய்த உடனே நாவலரை சூழ்ந்து கொண்டார்கள். சிதம்பரத்து தீட்சிதர்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டு யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்து எங்களுக்கு நீர் கண்டனம் செய்வதா என்றார். நாவலரை அங்கே நின்ற சில செட்டிமார்கள் காப்பாற்றினார். நாவலர் ஒரு கண்டன பிரசுரத்தை அல்லது கண்டன செய்தியை தெரிவித்து விட்டு தன்னுடைய கடமை முடிந்து விட்டது என்று அவர் நிற்கவில்லை. சந்தித்தவர்களிடத்திலே மீண்டும் மனவருத்தப்பட்டு சொன்னார், இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் தேவாரமோ சமயமோ ஒன்றும் தெரியாமல் இருக்கிறது, மிக கவலையாக இருக்கிறது என்று. அங்கே நின்ற பிரமுகர்கள் சொன்னார்கள், நீங்கள் கொஞ்ச காலம் சிதம்பரத்திலே தங்கியிருங்கள், இந்த தில்லைவாழ் அந்தணர்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் படிப்பியுங்கள், நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கின்றோம் என்றார். நாவலர் சொன்னார், நான் யாழ்ப்பாணத்திலே ஒரு பாடசாலை கட்டி அதை நிர்வகிப்பதற்கே பணம் இல்லாமல் இருக்கிறேன், யாழ்ப்பாணத்திலே சில அச்சுப்பதிவுகளை செய்வதற்காக அச்சு யந்திரம் வாங்கி கொண்டு போகிறேன், சிதம்பரத்திலே நிற்க சொல்லி கேட்கிறீர்களே. இல்லை இல்லை, சிதம்பரத்திலே நீங்கள் ஒரு பாடசாலை உருவாக்க வேண்டும். நாவலர் யாழ்ப்பாணம் வந்தார். யாழ்ப்பாணத்திலே பாடசாலை நடக்குது, யாழ்ப்பாணத்திலே பணிகள் நடந்து கொண்டிருக்கிற போது யாழ்ப்பாணத்திலே தான் கொண்டு வந்த அச்சு யந்திரத்திலே சிதம்பரத்திலே ஒரு பாடசாலை நிறுவ வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது, அது தொடர்பான ஒரு சிறப்பு கூட்டம் யாழ்ப்பாணத்து சைவ அன்பர்களே வாருங்கள் என்று பிரசுரித்தார். கொஞ்சம் செல்வந்தர்கள் போனார்கள். சிதம்பரம் என்றால் யாழ்ப்பாணத்துக்கு ஒரு மதிப்பு இருந்தது. போனவர்களிடம் நாவலர் சொன்னார், சிதம்பரத்து சூழ்நிலையை சொல்லி நாங்கள் கண்டனம் தெரிவித்து விட்டு மட்டும் இருக்கக்கூடாது, காரியம் செய்ய வேண்டும். சிதம்பரத்திலே ஒரு பாடசாலை கட்டுவதற்கு நீங்கள் எவ்வளவு நிதி தருவீர்கள் என்று கேட்டார். அந்த சபையிலே வந்திருந்த சில செல்வந்தர்கள் நான் இவ்வளவு தருகிறேன் என்றார்கள், பதிந்தார்கள். 14 அம்ச திட்டத்தை வைத்தார் சிதம்பரத்திலே பாடசாலை கட்டுவது. இப்போ எத்தனை செமினார் எல்லாம் வச்சு, எத்தனை திட்டமிடல் எல்லாம், எத்தனை பேர் வச்சே சரியாக நடக்குது. நாவலர் 14 அம்ச திட்டம் அன்றைக்கே வெளியிட்டார். திருப்பி ஒரு வருஷத்தாலே சிதம்பரத்துக்கு போனார். போன நாவலருக்கு சிதம்பரத்திலும் நிதி சேகரித்து தருகிறேன் என்று சொன்னவர்கள் நாவலரை கைவிட்டார்கள். ஆனால் எடுத்த அடியை கீழே வைக்க பின்பக்கமாக போக விரும்பாத நாவலர் முயற்சி செய்தார். யாழ்ப்பாணத்தில் இருந்து கொண்டு போன பணத்தையும் அங்கே சில பேர் தந்த பணத்தையும் வைத்து ஒரு பாடசாலை சிதம்பரத்திலே தெற்கு வீதியிலே கட்டினார். அந்த பாடசாலை கூரை வேலை செய்ய முடியாமல் நாவலர் கஷ்டப்பட்டார். அந்த கூரை வேலை செய்வதற்கு கூரை முழு செலவையும் கொடுத்தவர் யாழ்ப்பாணத்து இணுவில் வெங்கடாசல ஐயர் நடராஜ ஐயர் என்று ஒரு பிராமணர். சிதம்பரத்து தீட்சிதற்கு கண்டனம் தெரிவித்த நாவலருக்கு யாழ்ப்பாணத்து இணுவிலே இருந்த ஒரு தீட்சிதர் என்ன செய்தார்? அவ்வளவு கூரவேலை மரங்களையும் யாழ்ப்பாணத்திலே பரராஜசேகர பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்திலே இருக்கின்ற அந்த வளவிலே மரங்கள் தரித்து பாய்க்கப்பல்லே கொண்டு போய் அந்த கூரை மரங்களை கொடுத்தார். புலோலி சித்தி விநாயகர் கோயில் அறங்காவலர் 10 நாள் தொடர் பிரசங்கம் செய்யும் சிதம்பரத்துக்கு பாடசாலை கட்டுவதற்கு உமக்கு நிதி தருவேன் என்றார். புலோலி சித்தி விநாயகரில் தொடர் சொற்பொழிவு 10 நாள் அங்கே தங்கி இருந்து பேசினார். அங்கே தான் உடுப்பட்டி சிவசம்பு புலவர் அந்த பேச்சை பார்க்க வந்து தொடர்பு ஏற்பட்டது.
இந்த 2 பேருடைய உதவி, இந்தியாவிலே சில பேருடைய உதவி, பாடசாலை கட்டி 3 வருஷமும் 9 மாதங்களும் நாவலர் சிதம்பரத்தில் இருந்து அந்த பாடசாலை தொடக்கிவிட்ட பாடசாலை பெரிய பெரிய கல்விமான்களை சிதம்பரத்து தீட்சிதர் குடும்பத்துக்குள்ளே உருவாக்கியது. 6 நீதவான் இந்தியாவிலே புகழ்பூத்த நீதிபதிகள் அந்த பாடசாலையிலே படித்திருக்கிறார். பல பேராசிரியர்கள். இன்றைக்கும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய பிரதம பதிவாளர் அவர் இந்த விழாவிலே 180வது ஆண்டு விழாவிலே வந்து உரையாற்றினார். செல்வம் என்று துணைவேந்தர் வந்து உரையாற்றினார். எல்லாருமே சிதம்பரத்திலே இந்த நாவலர் உயர்நிலை பள்ளியிலே படித்தவர். நாவலர் என்கின்ற ஒரு ஆத்மா இந்த நல்லூரிலே பிறந்து அந்த நூற்றாண்டிலே மிக கடினமான கஷ்டமான சூழ்நிலையிலே யாழ்ப்பாணத்து இந்த மண்ணுக்கு சேவை செய்தது மட்டுமல்ல, சிதம்பரத்திலே போய் தான் அடித்த துண்டு பிரசுரத்தோடு தன்னுடைய கடமை முடிந்து விடவில்லை. தான் வெளியிட்ட அறிக்கையோடு அந்த கடமை முடியவில்லை. நான் செய்ய வேண்டிய காரியம் என்னவோ அதை செய்துவிட்டு தான் என் வாழ்வு என்று கருதிய. எனவே நாவலரை பற்றி பேச வேண்டுமென்றால் நாவலர் பேச்சொன்று செயலொன்றாக வாழ்ந்தவர் அல்ல. நாவலரை யாரும் புகழ்ந்து எவ்வளவும் பேசலாம். நாவலரை பொறுத்தவரை பேச்சொன்று செயலொன்றாக வாழ்ந்தவர் இல்லை. இங்கே பேராசிரியர் பேசியது போல நாவலர் அந்த 56 வயது 10 மாதத்துக்கு இடையிலே மிக கஷ்டப்பட்டார். எல்லாம் யாழ்ப்பாணத்தில் நாவலருக்கு தொடர்ந்து சிலை வைக்கிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள், மிக சந்தோஷம். இதே நாவலர் பெருமான் இப்போ எல்லாம் தொண்டு செய்கிறவர்களுக்கு சில கஷ்டங்கள் வரும். நாவலரை படித்தா அந்த கஷ்டத்திலேருந்து தப்பலாம். நாவலர் பெருமானுக்கு இதே யாழ்ப்பாணத்திலே பைத்தம் அதாவது பனங்கா பணியாரம் செய்து ஈக்கில கோத்து நாவலர் நடந்து வர்ற பாதையில் கழுத்தில் போட்டு நாவலரை யாழ்ப்பாணத்தில் நளினம் செய்தவர்களும் இருந்தார். அன்றைக்கே நாவலர் இது என்ன சமய வாழ்வு என்று ஒதுங்கவில்லை. அந்த பைத்தியக்காரத்தனமாக நடந்தவர்களை பார்த்து அகத்தினாலே நொந்து விட்டு போனார். யாழ்ப்பாணத்தினுடைய முதலாவது பட்டதாரி என்று கருதப்படுகின்ற சீவை தாமோதரம் பிள்ளையோடு சமகாலத்தில் இருந்த ஹரோல் விஸ்வநாத பிள்ளை நாவலர் பெருமானை உதயதாரகை மார்னிங் ஸ்டார் பத்திரிகையிலே மிக கவனமாக எழுதியவர். சுதுமலை வீதியிலே நாவலர் வருகின்ற போது அந்த வீதியிலே நின்று துன்பப்படுத்தியவர். அதே ஹரோல் விஸ்வநாத பிள்ளை நாவலர் உயிரோடு வாழுகின்ற போதே ஒரு நாள் தங்க ஊசியை விளக்கிலே சூடு காட்டி அந்த ஊசியை தன்னுடைய நாக்கிலே நாவலருக்கு முன்னாலே சுட்டு, இந்த நாக்காலே உங்களை எல்லாம் நான் இவ்வளவு ஏளனம் செய்தேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். அதனாலே நாவலருடைய காலத்திலே நாவலரை பத்திரிகையிலே கேவலமாக எழுதி நாவலர் வருகின்ற பாதையிலே நாவலரை அசிங்கம் செய்து இடையிலே மதம் மாறிய விஸ்வநாத பிள்ளை கரோல் விஸ்வநாத பிள்ளை என்று பெயர் மாற்றி இந்தியாவிலே போய் சென்னை பல்கலைக்கழகத்திலே ஒரு BA பட்டத்தை பெறுவதற்காக தன் பேரையே மாற்றிய கரோல் விஸ்வநாத பிள்ளை நாவலரை துன்புறுத்திய அதே கரோல் விஸ்வநாத பிள்ளை நாவலர் வாழுகின்ற போதே ஊசியை நெருப்பிலே சூடு காட்டி தன் நாவிலே சுட்டு நாவலரிடத்திலே மன்னிப்பு கேட்டார். நாவலர் ரெண்டையும் சந்தித்தவர், இன்பத்தையும் துன்பத்தையும் சந்தித்தவர். ஆனால் கடைசி வரை நிலை தழும்பாது. நாவலருடைய சரித்திரத்திலே ஒரு மிக அற்புதமான விடயங்கள் இருந்தாலும் ஆச்சரியமான விடயங்கள் இருந்தது. நாவலர் இவ்வளவெல்லாம் செய்த நாவலருக்கு சிலர் பக்கத்துணையாக இருந்தவர்களே நாவலரை கைவிட்டார்கள். வல்வெட்டித்துறையிலே ஒரு பண்டிதர், பெரிய அறிஞர், இன்றைக்கு பல்வெட்டித்துறையில் இருக்கிற ஒரு பாடசாலையினுடைய ஸ்தாபகர், நாவலருடைய கொள்கைகளை பின்பற்றியவர். ஆனால் ஒரு நாள் நாவலர் மேடையிலே பேசுகின்ற பேச்சிலே கோயில் அனுஷ்டானங்களை பற்றி பேசுகின்ற போது சாதியை இழுத்து பேசிவிட்டார் என்பதற்காக நாவலருக்கு மறுநாள் நாவலருக்கு கண்டனம் தெரிவிக்க தொடங்கியவர் என்ன செய்தார்? இந்தியாவிலே போய் 2வது அச்சு எந்திரத்தை ஒரு ஈழத்தமிழன் வாங்கி கொண்டு வந்தார்.
அப்படி வாங்கி கொண்டு வந்த பிள்ளை கணவதி பிள்ளை என்ன செய்தார்? அவர் செய்த முதல் வேலை நாவலருக்கு கண்டன பிரசுரம். இரண்டாவது வேலை சாதி நிர்ணய புராணம் என்று ஒரு புராணத்தை நாவலருக்கு எதிராகவே எழுதினார். அந்த புராணத்தை வெளியிட்டு நாவலர் பெரிய புராண வசனத்தை வெளியிட்டு நாவலர் கந்த புராணத்துக்கு உரி எழுத புறப்பட்ட காலத்திலேயே நாவலருக்கு சாதி நிர்ணய புராணத்தை வெளியிட்டு நாவலருக்கு ஒரு துன்பத்தை ஏற்படுத்தினார். நாவலர் திடுக்குற்றார். ஆனால் நாவலருடைய பணி தொடர்ந்தது. உண்மையிலே நாவலருடைய சரித்திரத்தை படித்து பார்ப்பீர்கள் என்றால் நாவலருக்கு புற சமயத்தவர்கள் கொடுத்த இடையூறுகளை விட உள்வீட்டுக்குள்ளே கிடந்த இடையூறு என்பது எல்லையற்றது என்பதை நாவலரே தன்னுடைய செய்தியிலே எழுதி முடித்தார். எனவே அந்த பெரிய மகானுடைய வாழ்வை இன்றைக்கு நாவலர் வழியில் நாம் நடக்க பெரிதும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டியது என்கின்ற தலைப்பிலே, அருமையான தலைப்பிலே இங்கே சிறந்த பேச்சாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்ல இருக்கிறார்கள். இன்றைக்கு நாவலர் பாதையாலே நாங்கள் நடந்து போக வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த தேவையிலே ஒன்று ஆன்மீக பணி. நாவலர் முற்றுமுழுதாக யாழ்ப்பாணத்திலே மிகப்பெரிய கோவில்கள் எல்லாம் விழுந்து போய் வெறும் கல்மேடுகளாக இருந்த காலத்திலே பட்டணத்து சிவன் கோவிலும் ஒரு சில கோவில்களும் மீள கட்டுமான பணி ஆரம்பித்து ஒரு சில கோயில்கள் தான் கட்டிடமாக இருந்தது. திருக்கேதீஸ்வரம் இல்லை, திருக்கோணேஸ்வரம் இல்லை, நகுலேஸ்வரம் இல்லை. இப்போ யாழ்ப்பாணத்திலே பல கோயில் இருந்த இடங்களிலே கல்மேடு தான் இருக்கின்றது. அந்த காலம்தான் நாவலருடைய காலம். நாவலர் பெருமான் ஒரு புது யுகத்தை தோற்றுவித்தார். கோயில்களை காப்பாற்ற வேண்டும் என்றார். ஆத்மீக பாதையாலே அனைவரும் பயணம் செய்ய வேண்டும் என்றார். சமய நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றார். அந்த வழியிலே இன்றைய ஆத்மீகத்தை நாங்கள் வழிநடத்த வேண்டும் என்கின்ற கருப்பொருளே நாவலர் வழியில் நாம் நடக்க பெரிதும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டியது அவரின் ஆன்மீக பணியே என்கின்ற தலைப்பிலே கோப்பாய் ஆசிரிய பயிற்சி கலாசாலையினுடைய விரிவுரையாளர் சிறந்த பேச்சாளர் பால சண்முகன் அவர்கள் இப்பொழுது தன்னுடைய கருத்தை முன்வைப்பார். கடவுளுடைய திருவடிகளை வணங்கி இந்த கருத்தாடற்களத்தினுடைய மதிப்புக்கும் போற்றுதலுக்கும் உரிய தலைவர் அவர்களே, அரங்கத்திலே கருத்துக்களை பதிவு செய்ய இருக்கிற சக அறிஞர்களே, பேச்சாளர்களே, தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர், இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றி இருக்கக்கூடிய பேராசிரியர், விழாவின் தலைவர் பேராசிரியர் ஐயா, சிவாச்சாரிய பெருமக்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், தமிழ்ச்சங்கத்து அங்கத்தவர்கள், தமிழாசிரியர்கள், இலக்கிய ரசிகர்கள், அன்பான மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த கருத்தாடற்களத்தினுடைய தலைப்பு நாவலர் வழியில் நாம் நடக்க பெரிதும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டியது. பெருமக்களே, தலைமை உரை பேசுகிற பொழுது இந்த விழாவின் தலைவர் பேராசிரியர் ஐயா மிக முக்கியமான ஒரு கருத்தை எங்காவது நுட்பமான ஓரிரு இடங்களில் மட்டும் காணக்கூடிய ஒரு கருத்தை தான் கற்றறிந்து பதிவு செய்தார். மீள இப்பொழுது இந்த நிகழ்ச்சி தலைவராலே அது வலியுறுத்தப்பட்டது. நாவலர் கண்ணீர் விட்டு எழுதுகிறார், சமயத்தை வளர்க்க வேண்டும், தமிழ் மொழியை வளர்க்க வேண்டும் என்று பிரயாசைப்பட்டு ஏதாவது ஒரு முயற்சியில் ஆக்கபூர்வமாக இறங்கினால் வேற்று மதத்தவர்களால் கிடைக்கக்கூடிய எதிர்ப்பை விட நம்மவர்களால் கிடைக்கிற எதிர்ப்புத்தான் அதிகம். அதை சம்பவமாக தலைவர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த நல்லூர் வீதியில் சுவாமிக்கு பின்னாலே திருமுறை பாடுகிற வழக்கத்தை கொண்டு வந்தவர் நாவலர். எந்த காரியத்தை எடுத்தாலும் ஈழ நாடு சேய் நாடு, இந்திய நாடு தாய் நாடு என்று எங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. அதனாலே தமிழ்நாட்டுக்கு போய் தமிழ்நாட்டிலே இருந்து திருமுறை பாராயணத்தை சிறப்பாக செய்யக்கூடிய
ஓதுவார்களை அழைத்து கொண்டு வந்து நல்லூர் வீதியிலே திருமுறை பாராயணத்தை மேற்கொள்ளுகிறார் நாவலர். 12 திருமுறைதான் எங்களுடைய சமய கிரியைகளிலே பாராயணம் பண்ணப்பட வேண்டும் என்பது விதி. அதுக்கு நேரகாலம் பொருந்தாவிட்டால் பஞ்சபுராணம். 12 திருமுறை பஞ்சபுராணமாகி பஞ்சபுராணம் தேவாரம் புராணமாகிவிட்டு, அந்த தேவார புராணம் கூட புராணம் என்பது பெரிய புராணம் என்பது மருவி இப்பொழுது வாயில வருகிற புராணம் எல்லாம் பாடலாம் என்று ஆகிவிட்டது. நாவலர் இருந்தால் என்ன பாடுபடுவார்? கந்தபுராணம் படிக்கிறார்கள், திருவிளையாடல் புராணம் படிக்கிறார்கள், விநாயக புராணம் படிக்கிறார்கள். இன்னும் வாயில என்ன புராணம் வருகிறதோ, எந்த புராணமும் சமயத்துக்கு படிக்கிற புராணம் சமய புராணம் ஆகிவிட்டு, இந்த நல்லூர் வீதியிலே வந்த ஓதுவார்கள் தங்கள் கடமையை நிறைவாக்கி தமிழ்நாட்டுக்கு சென்றுவிட நாவலர் தனக்கு வாய்த்திருக்கிற சிலரோடு திருமுறை பாராயணம் பண்ணிக்கொண்டு வருகிறார். அப்படி வருகிற பொழுதுதான் தலைவர் சொன்ன சம்பவம் நடந்தது. பயற்றம் பணியாரத்தை செய்து ஓலையில கிழித்த ஈர்க்கில கோர்த்து கழுத்தில மாலை போல போட்டார்கள். என்ன செய்கிறார்களாம்? நாவலருடைய பெரிய உருத்திராட்ச மாலைக்கு நையாண்டி. நாவலர் என்ன பாடுபட்டிருப்பார்? யாழ்ப்பாணம் கச்சேரியிலே ஊழல் நடக்கிறது, அதை கண்டித்து எழுதுகிறார் நாவலர். அப்பொழுது அந்த நிர்வாகத்தில் இருந்த பெரியவர் கேட்கிறார், நாவலருக்கு என்ன கண்டனம் செய்யலாம், அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம், அவருடைய ஒழுக்கத்தை குறை கூறி எழுதலாமா என்று கேட்டார். கீழே இருந்தவர்கள் சொன்னார்கள், அவருடைய ஒழுக்கத்தில் குறைந்தவர் என்று எழுதுங்கள். அந்த பெரியவர் வெள்ளக்காரன், எப்பவும் வெள்ளக்காரன் தான், அந்த வெள்ளக்கார வைமன் துறை சொல்லுகிறார், நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள், நாவலுடைய ஒழுக்கத்தை பற்றி மட்டும் எனக்கு முன்னால் பேசாதீர்கள். ஒரு சமயவாதி எப்படி ஒழுக்கமுள்ளவராக வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டியவர் நாவலர். வெள்ளைக்காரனாக இருந்த காரணத்தால், நம்மவராக இருந்தால் எழுது எழுது எவ்வளவு வேணும், இன்வாய்ஸுக்கு செக்கை போட்டு எலோ பண்ணி இருப்பார். நாவலரில் என்ன குறை வேண்டுமானாலும் சொல்லுங்கள், அவருடைய நைஷ்டிக பிரம்மச்சாரிய வாழ்க்கையில் குறை காணக்கூடாது என்று துவைமன் துறை கட்டளையிட்டார். இன்றைக்கு எத்தனை கோயில் நீதிமன்றத்தில், எத்தனை கோயில் பிரக்கராசிமாருடைய வீட்டு வாசல், சம்பளத்துக்கு உத்தியோகம் பார்க்கின்றவர்கள் எல்லாரும் சமயவாதிகள் என்று தங்களை பிரகடனப்படுத்த வழிக்கிட்டதால, பதவிகளுக்கு ஆசைப்படுகிற காரணத்தினாலே படுகிற அவலத்தை கண்ணால பார்க்கிறோம். பிரபலமான கோயில்கள் எல்லாம் வேதனையான நிலையில இருக்கிறது. சமூகத்துக்கு கோயிலில் நிற்பவர்களை பார்க்கிற பொழுது இவர் தொண்டு செய்கிறாரா, சம்பளத்துக்கு உத்தியோகம் பார்க்கிறாரா என்று தெரியாது. சமூகம் ஒருவரை பார்க்கிற பார்வை வேறு, கோயிலடியில் ஒருவர் செய்கிற வேலை என்பது வேறு. பாவம் நாவலர் கூரை வேய்ந்த கதை சொன்னார். பிடியரசி திட்டத்திலே கூரை வேய்ந்த வரலாறு கண்ணீராலே எழுதப்பட வேண்டிய ஒரு காவியம். கோயில்களில் எப்படி நடைமுறை இருக்க வேண்டும் என்று கண்ணீர் விட்டு எழுதுகிறார். கோயில் புனிதமான ஒரு இடமாக இருக்க வேண்டும் என்று ஆதங்கப்படுகிறார். அங்கே உள்ள போனா சிவாச்சாரியார்கள் சிலருடைய புனிதமில்லாத செயலை கண்டு வேதனைப்படுகிறார். அதனால தான் இங்க குறிப்பிடப்பட்ட அதே செய்தி, சைவக்குருமாருடைய தோற்றத்தை அவர் வலியுறுத்துகிறார். அந்த சிவாச்சாரியாரிடத்திலே கை நீட்டி நான் விபூதி வாங்க மாட்டேன் என்று நாவலர் கண்டிக்கிறார். எல்லாரையும் கூட சொல்லவில்லை. அவர் சொன்னாரே, நாவலருக்கு உந்து சக்தியாக உண்மை சைவம் வளருவதற்கு கைகாட்டி கை கொடுத்து உதவி செய்தவர்கள் பல அந்தன உத்தமர்கள் என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது. இன்னொரு முக்கியமான பணி, நாவலர் யாழ்ப்பாணத்து வண்ணார்வண்ணி வைத்தீஸ்வரன் கோயிலிலே அவர் ஆற்றிய மகத்தான பிரசங்க பணி. இதில் முக்கியமான விடயம், அவர் பிரசங்கத்தை தனக்கு ஒரு பெயருக்காக புகழுக்காக கொண்டது கிடையாது. நாவலர் செய்த பணி அன்றைக்கு எந்த அளவு தூரம் சாத்தியமாகியது. மதுவிலே ஊறியிருந்தவர்கள் மதுவை விடுத்தார்கள், மாமிச இல்லாமல் உணவுண்ண முடியாமல் இருந்தவர்கள் மாமிசத்தை விட்டார்கள். நாவலர் செய்த ஆன்மீக சாதனை எப்படி என்று கேட்டால், ஒரு பேச்சு 1 மணி நேரம் பேசி இறங்குற பொழுது அந்த பேச்சு நடைமுறையாக மாறியது. நடைமுறை சைவர். அடுத்து அவருடைய கட்டம், சைவத்தில் இருந்து அற்ப சொற்ப அழுகைகளுக்காக கிறிஸ்தவத்துக்கு மாறியவர்கள் நாவலருடைய சைவத்துக்கு வருகிறார். அதில் ஒரு வேடிக்கை, நாவலர்
கண்டிக்கப்படுகிற இடம் இந்த சாதியம். அவர் சாதியம் என்கிற பெயரால் எதை குறிப்பிட்டார் என்றால் ஆசாரம், தூய்மை. அதான் உண்மை. நுணுக்கமா அந்த இடத்தை பார்த்தா புரியும். நாவலர் சாதியம் என்று வர்க்க வேறுபாட்டை வலியுறுத்த விரும்பியவர் கிடையாது. அவர் சொல்ல வந்த செய்தி ஆச்சாரம், தூய்மை, புனிதம். இந்த சமூகம் சாதியம் என்கிற பெயரால உயர்த்தி யாரை காட்டுகிறதோ அவர்கள் மதம் மாறி போனார்கள். நாவலருடைய பேச்சை கேட்டு திரும்ப சைவத்துக்கு வந்தார்கள். ஒதுக்கப்பட்டவர்கள் என்று யார் கருதப்படுகிறார்களோ மாறியவர்கள் மாறியவர்களாகவே இருந்தார்கள். அது இருக்கக்கூடிய அசிங்கம் ஒரு மதத்திலே இருக்க போகிற பொழுது சரி என்று பட்டது, இன்னொரு மதத்திலே பிழை என்று படுகிறது. இதனாலே தான் சில பேருக்கு நாவலர் எதிரியாக தெரிந்தார். இன்னும் முக்கியமான ஒரு கருத்து, அவர் எழுதிய 76 நூல்களில் 43 நூல்கள் சமயத்தின் பெயரால், சைவத்தின் பெயரால் இந்த நாட்டுக்கு அவர் தந்த பதிவுகள். நாவலர் பெருமான் இந்த நாட்டிலே சைவத்திலே தோன்றி சைவத்தினுடைய விழுமியத்தை மக்களுக்கு எடுத்துரைப்பதற்காக அவர் பட்ட பாடு, அவர் பட்ட வேதனை சொற்களுக்கு அப்பாற்பட்டவை. அன்பான பெரியோர்களே, இந்த அரங்கத்தில் இன்னும் 3 பேர் பேச இருக்கிறார்கள். 3 கோணத்திலே பதிவுகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. மாணவ செல்வங்கள் நேர காலத்தோடு வீட்டுக்கு செல்ல வேண்டும். இந்த அரங்கத்துக்கு மேலாலே அற்புதமான ஒரு வில்லிசை நடைபெற இருக்கிறது. எனவே அவற்றையெல்லாம் கருத்திற்கொண்டு பொட்டிட்டு காட்டி நாவலர் பெருமான் ஆன்மீக பணியிலே, சைவத்துறையிலே அச்சியந்திர பணியாலே நூல்கள் தந்தது. திருமுறை பாராயண பணி, புனிதம், ஆச்சாரத்தை காக்க வேண்டும் என்று அவர் செய்த பணி, பிரசங்க பணி என்பவைதான் முன்னுதாரணமானவை. இவை சுயநலத்தை கடந்த சமய பொதுநலத்தோடு உலக பொதுமகன் என்கிற ஒரு வகையில் நமக்கு கிடைத்த வரப்பிரசாதம் என்று சொல்லி, வேதனையான ஒரு செய்தி, இதை சொல்லாமல் விட்டால் தவறாகிவிடும். இந்த வருடம் கார்த்திகை மாதத்து மக நட்சத்திரம் தான் அவருடைய குருபூசை. ஆனால் எங்க தவறு நடந்ததோ தெரியவில்லை. கலண்டர்ல மகத்துக்கு முன்னால் ஆயிலிய நட்சத்திரத்திலேயே ஆறுமுக நாவலர் குருபூசை என்று வந்தவுடனே யாழ்ப்பாணம் முழுக்க ஆயிலியத்திலேயே நாவலருக்கு குருபூசை நடந்துவிட்ட துர்ப்பாக்கியம் இந்த நாட்டில் நடந்தது. கார்த்திகை மாதத்து மக நட்சத்திரம்தான் நாவலருடைய குருபூசை தினம். தமிழ்நாட்டிலே ஆறுமுக நாவலர் மேல்நிலை பள்ளி, ஆறுமுக நாவலர் கீழ்நிலை பள்ளி, ஆறுமுக நாவலர் நூல் நிலையம் எல்லாவற்றிலும் கார்த்திகை மகத்துக்குத்தான் குருபூசை நடந்தது. அதைத்தான் தலைவர் அவர்கள் பங்கு பற்றி விட்டு வந்து இங்கு குறிப்பிட்டு சொன்னார். இதை கடைப்பிடிக்க வேண்டும். நாவலர் உண்மை சமயி. எந்த காரியத்தை செய்தாலும் அதனுடைய நுட்பத்தை அறிந்து உள்நோக்கத்தோடு சரியான முறையில் அதை முன்னெடுக்கிற ஒரு சமயம் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விரிவுரையாளர் பால சண்முகன் அவர்கள் நாவலர் காட்டிய அந்த ஆத்மீக வழியை மிகச்சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். சமய பிரசங்கங்கள் மூலம் தானும் அந்த நெறியிலே வாழ்ந்து பிரசங்கம் கேட்ட மக்களையும் ஆற்றுப்படுத்திய திறமையை பற்றி மிக அழகாக எடுத்துரைத்தார்கள். அடுத்து சாவகச்சேரி ரிபக் கல்லூரி ஆசிரியர் திரு மார்க்கண்டு அவர்கள் நாவலர் வழியில் நாம் நடக்க வேண்டியதை கருத்தில் கொள்ள வேண்டிய கல்வி பணி பற்றி இப்பொழுது உரையாற்றுவார். எல்லாம் வல்ல இறைவனுடைய பாதார விந்தங்களை ஒரு கணம் என திருத்தி இந்த அவையினுடைய தலைமை பொறுப்பேற்று மிக செம்மையாக இதை நடாத்தி கொண்டிருக்கின்ற திருமுருகன் ஐயா அவர்களுக்கும், இதற்கு முன் இங்கே நல்ல சிறப்புரைகை போன்றவற்றை தந்து அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும், இங்கே குழுமியிருக்கின்ற தாய்மார்களுக்கும், இளைஞர்களுக்கும், சிறுவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய இந்த கருத்தரங்கத்தினுடைய தலைப்பு நாவலர் வழியில் நாம் நடக்க பெரிதும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டியது ஆன்மீகமே, கல்வியே, சமூகமே, அரசியலே என்ற 4 விடயங்கள் சம்பந்தமானது. இதிலே இன்றைய
நாம் நடக்க பெரிதும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டியது கல்வியே என்ற தலைப்பிலே என்னுடைய கருத்துக்களை இங்கே பதிவு செய்ய வந்திருக்கிறேன். இங்கே சொல்லப்பட்ட 4 கருத்துக்களுமே உண்மையிலே நாங்கள் பின்பற்றி நடக்க வேண்டிய கருத்துக்கள் தான், அதிலே சந்தேகம் இல்லை. ஆன்மீக பணியை பற்றி நிறைவாக பாலசண்முகன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இனி வர இருக்கின்றவர்கள் சமூகத்தை பற்றியும் அரசியலை பற்றியும் சொல்ல இருக்கின்றார்கள். இவை ஆறுமுகனாருடைய காலத்திலே அவர் என்ன மாதிரி அவர் கை கொண்டார் என்றதை அடியொற்றி சொல்லப்பட்ட கருத்துக்கள். சமயத்தை பற்றி சொல்லுகின்ற போது ஆறுமுகனாருடைய நெறியிலே நின்று நாம் பின்பற்றக்கூடியது பெருமளவு உண்டு, பின்பற்றவும் வேண்டும். ஆனால் சமய நெறியிலே அவர் பாலபாடம் போன்ற நூல்களை செய்கின்ற போது, சைவ நெறி கிரியை விளக்கம் போன்ற நூல்களை எல்லாம் செய்கின்ற போது, அந்த காலத்திலே கிறிஸ்தவ மதத்துக்கு மிக அதிகமானவர்கள் மாறுகிறார்கள், அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற வீணவாவினால் மிக அதிகமான கிரியை முறைகளையும் சாதாரண நடைமுறை ஒழுங்கு சார்ந்த விடயங்களுக்கு கடைப்பிடிக்க முடியாத தன்மைகளையும் கூட அவர் செய்துவிட்டார் என்ற ஒரு விமர்சனம் இங்கே சில அறிஞர்கள் மத்தியிலே உண்டு. அவர் சொன்ன கிரியை முறைகள் எல்லாவற்றையும் இன்று இருக்கின்ற இளைஞர்களால், இன்று இருப்பவர்களாலே கடைப்பிடிக்க முடியுமா? சமயத்தை பெற்றுக்கொள்வது, சமயத்தை ஏற்றுக்கொள்வது, சமய வழி பக்தி செலுத்துவது எல்லாம் ஒரு புறம். ஆனால் அவர் சொன்ன அளவுக்கு கிரியைகளை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்ற சந்தேகம் சிலருக்கு உண்டு. அதிலே நியாயமும் உண்டு போல் தான் எனக்கும் தெரிகிறது. இரண்டாவது, அரசியல் என்று பார்த்தால் ஆறுமுகனார் அவர்கள் நேரடியாக அரசியலில் ஈடுபட்டவர் அல்லர். நாவலர் எழுந்தார் என்ற பண்டிதமணியினுடைய கட்டுரையிலே அவர் ஒரு அரசியலுக்காக ஒரு குரல் கொடுக்கிற ஒரு செய்தியும், இந்தியாவிலே சிதம்பரத்திலே இருந்த சமயம் வள்ளலார் ராமலிங்கத்தாருடைய அருட்பா சம்பந்தமான விடயத்திலே நீதிமன்றம் சென்று சில குரல் கொடுக்கின்ற செய்தியும் ஒரு வகையிலே அரசியல் சார்ந்தவையாக இருந்தாலும் நேரடியாக அவர் அரசியலிலே இறங்கினவர் அல்லர். இன்னும் சமூகம் என்று பார்த்தால் சமூகம் என்ற வகையிலே கஞ்சி தொட்டி என்ற விடயத்தை எல்லாம் அவர் மிக நன்றாக செய்கிறார். வறுமை வந்துற்ற போது கஞ்சி தொட்டி என்று வைத்துக்கொண்டு ஏழை எளியவர்களுக்கு சாப்பாடு போட்டார். இன்னும் பல விடயங்களையும் செய்தார். ஆனாலும் பாலசண்முகன் சொன்ன போல சாதி என்ற விடயத்திலே அவருடைய ஒரு விடயம் சிக்கலாக விமர்சிக்கப்படுவதும் உண்டு. ஆனால் இந்த விடயங்கள் எல்லாவற்றையும் அவர் எவ்வாறு செய்தார் என்று நோக்குகின்ற போது ஆறுமுகனாவலருடைய கல்விப்படிதான் இது எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக இருந்திருக்கின்றது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய துண்டு பிரசுரமாக இருந்தால் என்ன, அவருடைய பிரசங்கமாக இருந்தால் என்ன, அவருடைய நூல் பாலபாடம் போன்ற நூல்களாக இருந்தால் என்ன, அல்லது அவருடைய கட்டி வைத்த பாடசாலைகளாக இருந்தால் என்ன, அவர் மேற்கொண்ட புராண படத்துக்கான உரையாக இருந்தால் என்ன, என்னவாக இருந்தாலும் கல்வியின் அடிப்படையிலே தான் இந்த விடயங்கள் எல்லாம் அவராலே நிலைநிறுத்த முடிந்தது என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது. கல்வி என்பது இன்று எங்களுக்கு பெரிய சிக்கலாகிவிட்டது. மேலத்திய கல்வியினாலே நாங்கள் சில வகையிலே நிலைகுலைந்து போயிருக்கின்ற காலம் இந்த காலம். நாவலர் அவர்கள் திண்ணைப்பள்ளிக்கூடத்திலே படித்தார். அவர் இருந்தபோது திண்ணைப்பள்ளிக்கூட முறையை ஒட்டித்தான் அவருடைய சைவ பிரகாச வித்தியாலய போன்றவற்றிலே கல்வி முறையை ஓரளவு கொண்டு வந்தார். சில மாற்றங்களை, காலத்துக்கு ஏற்ற மாற்றங்களை செய்தார் என்பது உண்மை. திண்ணப்பள்ளி கூடங்களை இப்போது புதிய கல்வி முறை மிக அதிகமாக வெறுக்கிறது. கையை கட்டிக்கொண்டு வாயை பொத்தி கொண்டு முன்னாலே அடிமைகள் நிற்பதை போல நிற்கிறது தான் அந்த கல்வி முறை என்று சொல்லி மாணவருக்கு உயர்வான எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்பை அது தடுக்கிறது என்று சொல்லி இன்றைய நவீன உலகம் சிரிக்கிறது. விதிமுறை முறை மட்டும்தான் அங்கே உரையாக இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு பல முறைகளை கொண்டு வந்திருக்கின்றது. ஆனாலும் இந்த முறையை நாங்கள் அந்த முறையை ஆகவே அதற்கு பயந்து, இந்த வெளிநாட்டு கல்வி திட்டங்களுடைய முறைக்கு பயந்து நாங்களும் பலதை விட்டுவிட்டோம். ஆனால் சென்னையிலே இருந்த காலத்திலே இவருடைய கல்வி முறையிலே இந்த திண்ணப்பள்ளிக்கூட முறை அவர் செய்கின்ற போது இவருடைய மாணவர்களே தலைமாணாக்கர் நன்றாக படித்தவர்கள் கீழ்வகுப்பு மாணவர்களுக்கு படிப்பிக்கிறார்கள். ஒரு ஆசிரியர் மட்டும் இருக்கிறார். அதிபர் அவர் தான், ஆசிரியர் அவர் இல்லாமல் அவர் தான். கீழ்வகுப்பு மாணவர்களுக்கு மேல் வகுப்பு மாணவர்களே சிறப்புமான மாணவர்கள் கல்வி கற்பிக்கின்றார்கள். எல்லாவற்றுக்கும் ஏதாவது சிக்கல் வந்துவிட்டால் அந்த ஒரு ஆசிரியர் தீர்வு காணுகின்றார். அவர் மிக நிறைந்த அறிவோடு இருக்கிறார். வகுப்புகள் தாராளமாக, ஒழுங்காக, செம்மையாக, சிறப்பாக, ஒரு அமைதியாக நடந்து கொண்டிருக்கின்றன. இது நாங்கள் சொல்லவில்லை. கல்வியை முன்னெடுப்பதற்காக ஸ்கொட்லாந்திலிருந்து அன்ட்ரூ பெல் என்றொருவன் மதத்தை பிறப்பதற்காகவும் சென்னைக்கு வந்திருக்கிறார். அவர் நாவலருடைய திண்ணப்பள்ளி கூடத்தை பார்க்கிறார்.
அப்படி பார்க்கின்ற போது இங்கே இருக்கின்ற அந்த அமைதி ஒழுங்கு கற்கின்ற முறை எல்லாத்தையும் பார்த்து அதிசயித்து போய்விட்டார். அப்படி அதிசயித்து போன அன்ரு பெல் அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து இந்த ஆறுமனாவருடைய இந்த கல்வியினுடைய இந்த முறையை பார்த்துவிட்டு அதை கொண்டு போய் தன்னுடைய நாடாகிய மேற்குலகத்திலே நாங்கள் இன்றைக்கு கொள்ளையறிந்து அங்கே இருந்து எல்லாம் அங்கே இருந்தால் பெறணும் எதிர்பார்க்கிறோமே அந்த உலகத்துக்கு பரப்புகின்றார். மேற்குலக கல்விதான் கல்வி என்று நாங்கள் இன்றைக்கு கருதி கொண்டு அந்த முறைகளை மட்டும்தான் கல்வியினுடைய முறைகளாக ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு தடம் புரளுகின்ற இந்த காலத்தில் இருக்கின்ற நாங்கள் ஆறுமுகநாவலர் காலத்தில் ஒரு மேற்குலகத்தவன் வந்து ஆறுமுகநாவலருடைய கல்வி அமைப்பினுடைய முறையை பார்த்துவிட்டு கற்றுக்கொண்டு போய் தன்னுடைய நாட்டுக்கு பரப்புகின்ற அளவுக்கு கல்வி திட்டத்தை வைத்தார் என்றால் ஆறுமுகநாவலருடைய அந்த கல்வி திட்டத்தினுடைய அடிப்படையில் நாங்கள் நடந்திருந்தால் எங்களுக்கான ஒரு முறையை நாங்கள் கண்டுபிடித்திருப்போம். ஆடைகளில் கூட அப்படித்தானே நாங்கள் இப்போ வேட்டியெல்லாம் கட்டுறதா எங்களுடைய தேசியம் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த வேட்டியாக இருந்திருக்காது எங்களுக்கே விட்டிருந்தால் அது எங்களுடைய வசதிக்கு இப்போ நாங்கள் மோட்டார் சைக்கிளில் போகும்போது வேட்டி கஷ்டமாக இருக்கிறது, எங்களுடைய நடைமுறைக்கு கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் வேட்டி எங்களுக்கு வேட்டியாகவே இருந்தால் நாங்கள் இதை எப்படி விட்டுருக்க மாட்டோம். இப்போ பஞ்சாபிக்காரெல்லாம் இருக்கிறான், பஞ்சாபிக்காரன் என்ன செய்கிறான், அவன் தன்னுடைய உடுப்பை தனக்காக ஆக்கி கொண்டுட்டான். நாங்கள் அந்த உடுப்பை ஆக்காமல் அதை வச்சு கொண்டுட்டு நாங்கள் அதை இப்படியே வச்சுக்கொண்டு நாங்கள் தேசியத்துக்காக மட்டும் கட்டிக்கொண்டு அந்த வேட்டிகளை வருகிறோம். இதே போல் தான் கல்வி திட்டத்திலும் எங்களுக்கான கொள்கையை இருந்திருந்தால் எங்களுக்கான முறை அதிலே இருந்து தலைத்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். ஆசிரியர் மாணவர் இந்த ஆசிரியர் இந்த அதிகாரி அப்படி கல்வி திட்டம் போக ஒழுங்கு வந்திருக்கும். ஆனால் இப்போது மேலே இருந்து வருகின்ற அல்லது உலக வங்கி கொடுக்கின்ற பணத்தை வாங்கி கொண்டு வருகின்ற அல்லது அங்கே இருந்து திட்டமிடப்படுகின்ற அந்த கல்விக் கொள்கை எங்களிலே பரீட்சிக்கப்படுவதனாலே அந்த பரீட்சை அடிப்படை அந்த பரீட்சிக்கப்படுகின்ற கல்வி திட்டத்துக்கு நாங்கள் ஆளாகி எல்லாத்தையும் இழந்தவர்களாக நிற்கின்றோம். கல்வியில் மிக பின்தங்கி விட்டோம். நாவலருடைய கல்வி அவர் சாதாரண கல்வியில் அவரை பார்த்து நடுங்கினார்கள் எல்லோரும். அவர் போகின்ற இல்லை கல்வி நுணுக்கத்தால் தான் அவர் எல்லாத்தையுமே செய்தார். சமய பிரசங்கம் சரி எல்லாத்தையும் செய்தார். அவர் ஒரே ஒரு பதிப்பாசிரியர் வேலை செய்கிறார். புத்தகத்தில் ஒரு தவறு வரக்கூடாது பேராசிரியர்களும் சொல்லியிருந்தார். ஒரு தவறு வரக்கூடாது சமய புத்தகத்தில் எத்தனையோ தவறு இந்த 10ஆம் ஆண்டு தமிழ் புத்தகம் வந்திருக்க தவறு சொல்லியே மாளாத அளவுக்கு ஒவ்வொரு பக்கத்திலேயே 10-15 தவறு அதைத்தான் தமிழுக்காக படிப்பிக்க வைத்திருக்கிறார்கள். இத்தனைக்கு பல அமர்வுகள் அவர்களுக்கான சம்பளம் இப்படிக்கான விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனால் இங்கே ஆறுமுகநாவருடைய பதிப்பு உமாமேசன் பண்டிதர் உமாமேசன் ஒரு முறை கதைக்கும் போது எனக்கு சொன்னார், ஆறுமுகநாவலர் பதித்து விட்டு ஒரு புத்தகத்தை சொல்லுவாராம், ஒரு விடயத்தை சொல்லுவாராம், இந்த புத்தகத்தை தவறு கண்டு பிடித்து கொடுத்தவர்களுக்கு பரிசு அளிக்கப்படும் என்று. என்ன துணிச்சல் பாருங்க, ஒரு எழுத்துப்பிழை வராமல் அதுவும் சாதாரணமாக எழுத்தெழுத்தாக ஒரு அச்சுக்கோக்கு உங்களுக்கு தெரியும், ஒரு எழுத்தெழுத்தாக எடுத்து கோர்த்து அதை மிதித்து ஒரு எழுத்து பிழைத்தா பிந்து மாற்றி ஒரு புள்ளி பிழைத்தால் மாற்றி பதிக்கிறேன்டா இவ்வளவு பெரிய வேலையிலே இருக்கின்ற போதும் ஒரு எழுத்துப்பிழை வந்தால் அதை காட்டி கொடுத்தால் அவர்களுக்கு பரிசு அளிக்கப்படும் என்று சொல்ற நெஞ்செழுத்தம் அந்த நெஞ்சு நிமிர்வு இன்று இல்லை. ஆகவே அவரெடுத்த அந்த கல்வி உதாரணமாக இன்னொரு சமாதி பிள்ளை என்ற இவருடைய மாணவர் எப்படி இவருடைய கல்வியுடைய ஆளுமையை பாருங்கள். மாணவர் பாரதத்தை பதிப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஏட்டுச்சுவடிகளை பார்த்து பாரதம் பதிப்பிக்கின்ற நேரம் பாரதத்திலே ஏட்டுச்சுவடிகளிலே சில இடங்களிலே பாடபேதங்கள் வரும். ஒரு பாட்டுக்கு ஒரு சொல்லுக்கு சில மாறுபாடுகள் வரும். இப்போ சபாபதி பிள்ளை என்பவர்களுக்கு அவருக்கு எது சரி என்று தெரியவில்லை. 2 ஏட்டு எடுத்து வந்து பாரதம் பதிக்கின்ற குந்தி மகனாகிய கர்ணனை ஈன்ற போது ஒரு பாடல் இந்திராதியர் 2 ஒன்றதில் வந்திருந்தது. இந்திராதியர் அவரவர் விரும்புவன கொடுக்கின்ற மைந்தனை பெற்றால் குந்தி என்று பாடு. இந்திராதியர் என்று ஒரு பாடம், இன்னொன்றில் இந்திராதிபர் என்று பாடும். அப்போ ஆர்வனாவுடன் கொண்டு வந்து அவர் கொடுக்குறார், ஏட்ட நீட்டுக்கிறார், இதில் எது சரி என்று. ஆர்வனார் பார்த்து விட்டு சிரிச்சு கேட்டாராம், உமாக்கு எது சரி என்று படுது. அவர் சொன்னார் இந்திராதியர் சரியா படுது. ஏன் ரெண்டு பேர் கேட்டார். கேட்டதுக்கு அவர் சொன்னார், இந்திரன் முதலானவர்கள் என்று சொல்லுகின்ற போது எதிர்காலத்திலே இந்திரன் கவச குண்டலங்களை கர்ணனிடம் வாங்க போகின்றான். ஆகவே இந்திராதியர் என்று சொல்லுகின்ற போது அதுவும் அதிலே எதிர்பார்த்திருப்பதனாலே அந்த பாடல் பொருத்தமாக இருக்கிறது என்று சபாபதி பிள்ளை சொல்லியிருக்கிறார். நாவலர் திருப்பி கேட்கிறார், இன்னும் கொஞ்சம் சிந்திச்சு பாரு, மற்றதையும் ஒப்பிட்டு பாரு. அவர் ஒன்றும் புரியவில்லை என்றார். இவர் சொன்னார், இந்திராதிபர் இதிலும் பார்க்க நல்லது. அதுக்கு அவர் சொன்ன விளக்கம் என்னென்றால், இந்திரா என்றால் திருமகள், அதிபர் என்பது கண்ணன். அதிபர் என்பது இந்திரா திருமகளுக்கு கணவனாக இருக்கின்ற கண்ணன். அப்ப இந்திராதிபர் கண்ணன் என்று ஒரு பொருள். இந்திராதிபர் என்றால் இந்திரன் என்பது கிழக்கு திசைக்குரியவன். அப்ப இந்திரனில் இருந்து இந்திரன் தொட்ட ஏனைய அட்டதிக்கு பாலகர்களையும் சொல்லுகின்ற அந்த பக்கம் இந்திரனோட சேர்ந்த ஏனையோர் பக்கம். ஆகவே இந்திரன் முதலான சேவர்கள் என்று இருப்பதிலும் பார்க்க இந்திர திருமகளுக்கு அதிபதியாகிய கண்ணன் எதிர்காலத்திலே இவரிடம் யாசகம் செய்ய போகிறான். இந்த கண்ணனிடம் இந்திரன் கவச குண்டலங்களை யாசகம் செய்ய போகிறான். ஆகவே ரெண்டும் அடக்கிய இந்திராதிபர் என்ற சொல்லு மிக பொருத்தமாக அமைகின்றது என்று சொல்வதன் மூலம் தன்னுடைய கல்வித்திறமையினாலே
அந்த யாழ்ப்பாணத்தினுடைய கல்வி சமூகத்தை பிடித்து வைத்திருந்தார். ஒரு சாதாரண வேலை ஒரு ஒரு சின்ன சொல்லுக்குள்ளேயே எவ்வளவு கருத்துக்களை ஆளுகிறார். இது மட்டுமல்ல, பொருள் ரீதியாகவும் தான். ஒரு சுபையாவளை வந்து கேட்கிறார், கண்ணனிடம் போய் கண்ணபிரான் கேட்கிறாராம், ஆவியோன்லை கலங்கியது யாக்கையாகத்துவோ புறத்துவோ ஏன் சாக போகிறான், வீரசுவர்க்கம் அடைய போகிறான். அந்த நேரத்திலே கண்ணபெருமாத்மா போய் இப்படியான யாகத்தை இந்த புண்ணியம் எல்லாத்தையும் தாண்டு கேட்டது சரியா? இந்த கேள்வியை பலர் கேட்கிறார்கள் சொல்லி ஆர்மன் அவரிடம் போய் அவர் கேட்கிறார். அப்போ கேட்கின்ற போது உடனடியாக இவர் அதுக்கு சொல்ற பதில் சரி. ஏன் சரி என்றதுக்கு அவர் சொன்னார். ஏன் சரி என்றதுக்கு அவர் சொல்லுகிறார், கண்ணனுடன் கேட்கின்றது, கண்ணன் சாதாரண கொடையாளி அல்ல, அவன் பெருங்கொடையாளி, எதையும் கொடுக்கக்கூடியவன். அப்படி கொடுத்தவன் பசு புண்ணியம், அதாவது உயிருக்கான புண்ணியத்தை செய்தவன். அந்த புண்ணியத்தின் அடிப்படையில் அவன் கடைசியாக அந்த கண்ணபெருமானம் கேட்க போற என்ன விஷயம் சொன்னால், நான் 7 பிறப்புக்கும் கொடை செய்கின்ற அந்த பலனை எனக்கு தா என்று தான் அவன் கேட்க போகிறான். ஆகவே இவன் சொல்கின்ற இந்த தர்மத்தின் அடிப்படையிலே அந்த விடயங்கள் கிடைக்கிறது சர்வசாதாரண இயல்பாகவே கிடைத்து விடும், அந்த நன்மையின் அடிப்படையில், அந்த நல்வினையின் அடிப்படையில். ஆகவே அந்த பயனை கொடுப்பதிலும் பார்க்க, இப்படி ஒரு புண்ணியம் செய்தவன் பிறவியே இல்லாத பரமபதத்தை அடைய வேண்டும் என்பதற்காக அவன் இப்போது செய்து கொண்டிருக்கின்ற இந்த புண்ணியத்தை சேர்த்து அர்ப்பணமாக்கிவிட்டால் அவனுக்கு நல்வினை தீவினை என்ற இரண்டும் இல்லாத ஒரு நிலை வந்தவுடன் அவனுக்கு பரமபதம் கொடுக்கலாம் என்று பெருமான் யோசித்ததன் காரணத்தினாலே தான் புண்ணியத்தை தா என்று கேட்டார் என்று ஆர்மன் அவர் விளக்கம் சொல்லுகிறார். இது அவருடைய கல்வியினுடைய உச்சம். இப்போ நான் சொல்லுவது இங்கே என்னவென்று சொன்னால், இழந்த கல்வியை நாங்கள் பெறுவதற்காக இருந்தால், அல்லது இழந்த நாங்கள் விடயங்களை ஏனைய சமயம் போன்ற விடயங்களை பெறுவதாக இருந்தாலும் ஆர்மன் அவர் எங்களுக்கு வழிகாட்டி. அதிலும் கல்வி என்பது இன்றைக்கு மிக முக்கியமான பிரச்சனை. கல்வி என்பது தொழிலுக்காக மட்டும்தான் கல்வி என்ற நிலையும், மொழி என்பது மொழி என்பது தனிய பரிபாசைக்காக மீடியம், அதாவது இடைத்தொடர்புக்காக மட்டும்தான் என்ற நிலையும் இன்றைக்கு வந்திருக்கிறது. மொழியால் நாங்கள் சந்தோஷப்பட்டோம் நாங்கள் படிக்கிற காலத்தில். இன்று அது இல்லை. எனக்கு படிப்பித்த கதையர் வாத்தியார்னு சொல்லி வினாசி தம்பி, சங்கீத வினாசி தம்பியுடைய தம்பியார் சகோதரர், அவர் வந்து ஒரு சின்ன இலக்கியம் எஞ்சர் தான் கொண்டவர். அதிலே வந்து இருக்கிற நெல்லு தின்னு மாலை ஆசையாலே வல்ல கில்லு பேந்துடாமல் என்று சொல்ல அந்த பாட்டுகளை அவர் படிப்பித்த விதம் எல்லாம் எனக்கு இன்றைக்கும் சுவைக்காக இருந்தது, உணர்வோடு இருந்தது. ஒரு சித்திரக்காரன் ஒரு சித்திரத்தை கண்டு ரசிப்பதை போல தமிழ் படிக்கின்ற போது தமிழ் எனக்கு சுவையை தந்தது. இன்று அந்த சுவை பெறுகின்ற அந்த அத்தியாயம் மூடப்பட்டு போச்சு. இன்றைக்கு அந்த பாடத்தை படித்து பயின்று பரீட்சைக்கு எழுதுகின்ற மட்டோட சில விஷயங்கள் கல்வியிலே சேர்க்கப்பட்டு இலக்கிய விஷயங்கள், சுகமான விஷயங்கள், சுவையான விஷயங்கள் எல்லாம் அள்ளுப்பட்ட போயிருக்கு. அப்ப இப்படி கல்வியிலே எங்களுக்கு இருக்கின்ற அந்த உயிர்ப்பை, உணர்வை உண்டாக்க வேண்டும் என்றால் நாவலர் வழிவந்த அந்த முறையிலே, அவர் பிரசங்கம் செய்கின்ற முறையிலே, அவர் பிரசங்கம் செய்கிறதே ஒரு தனி விடயம். அவர் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார். வெள்ளிக்கிழமை தோறும் மண்டையில் ஒரு இடத்தை எடுத்து பிரசங்கம் செய்கின்ற போது ஒரு நாள் கார்த்திகேயர் என்றவர் வளமையாக பிரசங்கம் செய்கிறவர் மாறி மாறி ஒன்றை விட்டு ஒரு வெளி செய்து கொண்டு வருகிறார்கள். கார்த்திகேயருக்கு அன்றைக்கு ஏதோ உடனடியாக யாருக்கும் மனைவிக்காருக்கோ குணமில்லை, அவர் இன்றைக்கு செய்ய முடியாது என்று போய்விட்டார். போன உடனே உடனடியாக ஆர்மனாவரை பேச சொல்லுகிறார். ஆர்மனாவரர் ஆயத்தம் இல்லை என்றார். திருப்ப கேட்டார்கள். திரும்ப அவர் ஆயத்தம் இல்லை என்ற தலைப்பிலேயே மிக நீண்ட நேரத்துக்கு அருமையான பிரசங்கம் செய்து முடித்தார். ஆகவே நாவலருடைய கல்வி பணி என்பது பிரசங்கம் மூலமாக புராணத்துக்கு பயன் சொல்லுதல். நல்லூர் வீதியிலே பொன்னம்பல பிள்ளை வாசிக்கும் போது அவர் பயன் சொல்லியிருக்கிறார். அற்புதமான பயன், எல்லாம் கண்ணீர் மல்கிறார்களாம் ஆயிரக்கணக்கான பேர்கள். அப்படியான பயன் சொல்லுதல் மூலமாக, கல்விக்கூடங்களை நிறுவியதன் மூலமாக, இலவச கல்வியை கொடுத்ததன் மூலமாக, பேராசிரியர் சொல்லிவிட்ட இலவச கல்வியை கொடுத்ததன் மூலமாக, மற்ற கல்வி திட்டங்களை ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு புறநாட்டு நல்லறிய சாத்திரங்களை தமிழ்மொழியிலே பேர்ப்பதற்கு முனைந்ததன் காரணமாக அவருடைய கல்வி பணிதான் இன்று எங்களுக்கு பெரிதும் நாங்கள் பின்பற்றக்கூடிய தேவையிலே இருப்பது. மற்றவற்றும் பார்க்க கல்விப்பணியை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். ஆசிரியர் மார்க்கண்டு அவர்கள் நாவலருடைய கல்வி பணியை எடுத்துரைத்து இன்றைய சமூகம் பின்பற்ற வேண்டியது நாவலருடைய பணிகளிலே கல்வி பணி என்பதற்கு சில உதாரணங்களை குறிப்பிட்டார். குறிப்பாக அவருடைய உரையிலே நாவலருடைய புலமை, அந்த புலமையை பற்றி, அவருடைய திறமையை பற்றி சொன்னார்கள். இன்றைக்கும் தமிழிலே வசன நடை கைவந்த வல்லாளர் என்கின்ற அந்த பெருமையுடைய நாவலரை உரைநடையின் தந்தை என்றும் இந்த ஈழநாட்டிடம்